ஈவினிங் வந்து இத்தனை பேர் இங்க வந்திருக்கிறது, இது ஆக்சுவலி லாஸ்ட் இயர் விட இந்த க்ரௌட் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈவினிங் டைம் வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சதுக்கு. அண்ட் மைக்லாம் வச்சிருக்காங்களே அப்படின்னு எதுவும் பெரிய ஈவெண்டா இருக்குமோன்னு நினைக்காதீங்க. நான் சொன்ன மாதிரி தான், நான் சமையலுக்கே வந்து பிளான் பண்றதே லேட்டா தான் பண்ணுவேன். இன்னைக்கு காலையில கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்தது, அப்போ பிளான் சும்மா ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு ஐஸ் பிரேக்கர் மாதிரி இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சில கேம் ஐடியாஸ் எல்லாம் வந்து பிளான் பண்ணேன். இது வந்து நான் உருவாக்குனது கொஞ்சம்னா சாட் ஜிபிடி வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருக்கு. அதனால ஏதாவது குறை குத்தம் இருந்ததுன்னா சொல்லுங்க, நம்ம அதை ஒரு பாயிண்டா வச்சு கூட நம்ம வந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்ட்டு. பெரிய கொஸ்டின் பேப்பர் மாதிரி எல்லாம் இருக்குன்னு பயப்படாதீங்க. சோ இது வந்து என்னன்னா சும்மா நான் ரெடி பண்ணேன். ஒரு புக்குடைய ஒரு ஒன் லைன் மாதிரி நான் சொன்னா உங்களால கெஸ் பண்ண முடியுதா அப்படின்ற மாதிரி இது. சோ மைக் அங்க இருக்கு, யாராவது வாங்கி சொல்றதுனா ஓகே, இல்ல அப்படியே கூட்டமா கத்துனாலும் அது ரெக்கார்ட் ஆகுற அளவுக்கு ஆகட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் சும்மா இதுல ஒரு 10 கொஸ்டின்ஸ், அப்புறம் இன்னொன்னு வந்து கேரக்டர் கெஸ்ன்னு சொல்லிட்டு அது ஒரு கேம், அதுல ஒரு 10 கொஸ்டின்ஸ். சும்மா நம்ம அதை ஒரு சாக்கா வச்சு, ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம இப்படிதானே ஒரு கேம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையில ஸ்டார்ட் பண்ணோம். அது அப்புறம் புக்கு, அது எழுதின ஆத்தர்ஸ் அப்படின்னு ரொம்ப தூரம் போச்சு அந்த பேஜ். அதனால சோ ஃபர்ஸ்ட் இது வந்து தி டேல் ஆஃப் அன் ஆங்க்லெட். இது என்ன புக்குன்னு கெஸ் பண்ண முடியுதா? கரெக்ட். அடுத்து a library of alternate lives. Okay. 5 sisters, 1 house and a mother desperate to see them married. நான் சொன்னா ஒன்ன நம்பிதான் உருவாக்கி இருக்கேன்னு. Okay. A world where big brother is always watching you. ஓகே, சேர்க்க சரியில்லைன்னு நினைக்கிறேன். நமக்கு ஒரே கிளாசிக்ஸா வருது. ஓகே, இதுவும் அதான், இதையும் கண்டுபிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த டாக்டர். சொல்லு அபி, சொல்லு. ஓகே, இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். சிறுகதையின் எதிர்ப்பை அடுத்து நாயகின் அம்மா கதாபாத்திரத்தின் வேறு முடிவு. அவங்க வேற முடிவு எடுக்கிற மாதிரி. சில நேரங்களில் சில. A small town lawyer defends a black man in racist America. சொல்லு. Yes, right. நதியால் பிழைத்ததாக பெயர் பெற்றவன் கோவில் கட்டும் கதை. அது ஓகே. கரெக்ட். இதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா, இது மோஸ்ட்லி நான் படிச்ச புக்கெல்லாம் கரெக்டா கதை எழுதினேன். ஆனா சில புக்லாம் நான் படிச்சது இல்ல, சும்மா எழுதுனது. ஏதாவது இருந்ததுன்னா மிஸ்டேக்ஸ் இருந்தா சொல்லுங்க. எழுத்தாளன் தன்னைத்தானே வேடிக்கை பார்க்கிறான். இடைவிடாமல் கேட்கும் நாராசமான குரல்கள். கஷ்டப்பட்டு வாழ முடியும். கரெக்ட். சோ இது சும்மா புக் கொஸ்டின்ஸ். இது வந்து சும்மா நான் அவங்க கேரக்டர் சொன்னா அந்த கேரக்டர் கெஸ் பண்ணும். புக்கு கெஸ் பண்ணாலும் ஓகே தான், பட் அந்த கேரக்டர் நேமே ஞாபகம் இருந்ததுன்னா சூப்பர். ஐ எம் அப்சஸ்ட் வித் a white whale and my leg is missing. கிட்டத்தட்ட, பட் I solve crimes with detection and my best friend is a doctor. ஜி என்ஜாய் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். I am green, grumpy and I hate Christmas. Yes. My cousin gifted me a piece of jewelry, but I must destroy that. My cousin gifted me a piece of jewelry, but I must destroy that. வேற ஆக்சுவலா இது கொஞ்ச நேரம் முன்னாடி கூட இதை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம், இந்த ஆத்தர் பத்தி. ஆமா. My cousin gifted me a piece of jewelry on my birthday, but I must destroy that. I'm going on a journey for that very dangerous journey. அந்த கேரக்டர் யாரு? ஓகே, இது வந்து என் சபதத்தாலேயே சரிந்தது என் காதல் கோட்டை. Okay. My adventures often involve quotes, art, and a lot of running against time with cryptic symbols and secret societies. அடுத்து, ஊர் வாய்க்கு பயந்து உன்னதமான காதலனை புண்படுத்திட்டேன். அப்படியாவது ஒரு குழந்தை அவசியமா? அந்த கேரக்டர் நேம் சூப்பர் சூப்பர். அப்பாவின் ஊருக்கு வந்த ஒரு மனிதன் நான்.
கரெக்ட் கரெக்ட். செயற்கை நுண்ணறிவின் முன்னோடி நான், ஆனால் ஒரு விலங்கு. கரெக்ட். லாஸ்ட் கொஸ்டின். ஐ ஸ்டீல் புக்ஸ் இன் ஜெர்மனி. அந்த கேரக்டர் நேம் ஞாபகம் இருக்கா? லேசல் மெமிஞ்சர்னு இருக்கு. ஓகே, சோ இதுல ஏதாவது இது பத்தி இதுல நம்ம வந்த கேரக்டர்ஸ் இல்ல புக்கு அத பத்தி ஏதாவது டிஸ்கஷன் பண்றதுன்னா பண்ணலாம். ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அது மாதிரி, இல்ல ஏன் இப்படி பண்ணிட்டீங்க ஆத்தர் கிட்ட கொஸ்டின், இல்லனா அந்த கேரக்டர்ஸ் கிட்ட ஏதாவது கொஸ்டின் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா, அந்த மாதிரி எதுவும் இல்லையா? ஒரே நிமிஷம். மாதுருபாகன்ல வந்து எனக்கு அவரு ரெண்டு டைப் ஆஃப் எண்டிங் வச்சிருந்தாரு இல்லையா, அண்ட் ரெண்டுமே வந்து கண்டினியூ ஆச்சு. ஸோ எனக்கு வந்து யாருக்கெல்லாம் வந்து எந்த எண்டிங் பிடிச்சதுன்னு தெரியும். ஓகே, எனக்கு வந்து அந்த குழந்தை பிறந்த இதுதான் படிச்சிருக்கேன், அந்த இன்னொன்னு அர்த்தநாரி தான் படிச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு அதுவே வந்து கொஞ்சம் ரொம்ப ஏன் அவ்வளோ ஸ்டீரியோடிப்பிக்கா வந்து எடுத்துட்டு போயிருந்தாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஏன் நான் அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பார்த்ததில்ல. ஸோ ரொம்ப ப்ரிவிலேஜா இருந்துட்டோம் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இதுவா இருந்தது. நம்ம இன்னும் எந்த அளவுக்கு ரொம்ப ப்ரிவிலேஜா இருக்கும் அப்படின்றது வந்து இருந்தது. அங்க வந்து எப்படின்னா மாதுருபாகன் படிச்சு முடிச்சுட்டு அர்த்தநாரி படிக்கும்போது அட்லீஸ்ட் அவங்க வந்து ஏன் இவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்ந்தாங்க, ஒரு குழந்தைக்காக இவ்வளோ போராடினாங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஓகே, நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நம்மள இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்றதுக்கான புக்ஸா வந்து நம்ம எமோஷனல் எத்திக்ஸை வந்து டச் பண்ற மாதிரி பெருமாள் முருகன் புக்ஸ் வந்து இருந்தது. ஆனா இன்னும் நான் ஆலவயன் படிக்கலாமா வேணாமா, ஏன்னா இதுவே எனக்கு ரொம்ப ஹெவியா இருக்க மாதிரி இருந்தது. அதனால சரி ஓகே, டு பி ரீட்ல வச்சிருப்போம், ஃபியூச்சர்ல வேணா படிக்கலாம் அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து இந்த இதெல்லாம் வச்சு ஒரு டீமா பிரிச்சுட்டு இந்த கொஸ்டினுக்கு வந்து ஒருத்தங்க வந்து அதுல இருந்து இந்த ரெண்டு டீம்ல இருந்து ஆக்சுவலா எத்தனை பேர் இருக்கும் பிரிஞ்சுட்டு இதுல ஷீட்ஸ் இருக்கு, இதுவும் 10 தான் இருக்கு. சோ இதுல ஷீட்ஸ் இருக்கு, இதுல வந்து எல்லாம் மிக்ஸா இருக்கும், கேரக்டர்ஸ், புக் நேம்ஸ், அப்புறம் ஆத்தர் நேம்ஸ் எல்லாமே இருக்கும். சோ ஒரு டீம்ல இருந்து ஒவ்வொருத்தங்க வந்து அதுல இருக்கிறது வந்து நடிச்செல்லாம் காட்டணும்னு இல்ல, வாய திறந்தே க்ளூ கொடுக்கலாம். 5 க்ளூஸ்க்குள்ள அதுக்குள்ளயும் கண்டுபிடிக்க முடியலன்னா அப்புறம் நானே பேர் சொல்லிடுறேன். இதுக்கவே படிச்சது இல்ல அந்த மாதிரி மேபி. நானே அதுல நிறைய புக் படிக்கலங்கிறது இன்னொரு விஷயம். வேற யாராவது கூட வந்துரும் ட்ரை பண்ணி. மோஸ்ட்லி இதுல நானே படிச்சிருக்கேன்னா ஓரளவு அப்படின்னா கொஞ்சம் ஃபேமஸான புக்ஸா தான் இருக்கும். சோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல நான் இப்ப பக்கத்துல நீங்க தானே இருக்கீங்க, அதான் மாட்டி விட்டுறதுக்கு வசதியா. சரி, அப்ப இப்படி போலாமா? ஓகே, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. பரத். என்ன சொல்றோம்? பேர் தான் கேளு. சும்மா உங்க பேர் சொன்னா ஏதாவது ஹேண்டில் ஏதாவது சொல்லலாம். அது மாதிரி யூடியூப் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணேன் புக்ஸ் பத்தி, தி பிஎட் புக் பாயிண்ட். இன்ஸ்டா ஐடி வந்து தி பரத். ஐ ஃபாலோ ஹர் இன் புக்ஸ் அண்ட் லிட்ஸ். பார்த்தா இருக்கேன். ஓகே, nice to be here. Thank you. My name is Balaji and I'm his friend. Okay. Hi, I'm Subbalakshmi. என்னோட இன்ஸ்டா ஹேண்டில் வந்து books.unplugged. ஸோ நானும் யூடியூப் சேனல் வச்சிருந்தேன், பட் இப்போ ஆக்டிவா இல்லை, அவ்வளோதான். ஸோ லாஸ்ட் இயர் நான் வந்திருந்தேன் அவங்க கிட்ட. இவங்க ஆக்சுவலி 5 minute ரிவ்யூஸ் போடுவாங்க, 5 minutesக்குள்ள அந்த வீடியோ அந்த புக்க பத்தி. பட் எல்லாமே வந்து டு த பாயிண்டா, அதே சமயம் கேட்கறதுக்கு பாக்குறதுக்குமே வந்து நல்லா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க 5 minutesக்குள்ள. ஏன்னா வளவலா கொலகலான்னு பேசினா யாருமே பாக்குறது இல்ல, ஆனா கரெக்டா 5 minutesக்குள்ள பட் ஜஸ்ட் கரெக்டா இருக்கும். அந்த புக்கோட ரிவ்யூ நல்லா இருக்கும். தேங்க்யூ. ஸோ லாஸ்ட் இயர் வந்தோம் நாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் இயர்ல வந்ததுல நானு, காயத்ரி மட்டும் தான், வேற யாருமே இல்ல. ஆமா, நைஸ் டு மீட் யூ ஆல். ஹாய், நான் பவித்ரா. இன்ஸ்டா ஹேண்ட்லிங் வந்து பவி பிப்ளியோஃபை. ஹாய், என் பேர் அபிராமி. என் இன்ஸ்டாகிராம் ஐடி அபிராமி ரீட்ஸ். அபியோட ஃப்ரெண்ட். அபியும் நான்.
இல்ல அவங்களும் வந்து ரீட் வித் ரம்மின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் வச்சிருக்காங்க. நிறைய கிளாசிக்ஸ் படிப்பாங்க, சூப்பரா இருக்கும் அவங்க ரிவ்யூஸ் எல்லாம். நமக்கு வந்து அந்த புக்கு புரியாதுதான் கிளாசிக் அந்த அளவுக்கு படிக்கிறது, பட் அவங்களோட ரிவ்யூ பார்த்தா அவ்வளவு ஆசையா இருக்கும். அட இந்த புக்கை நம்ம உடனே எடுத்து படிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப அந்த ஆர்டிகுலேஷன் வந்து அவ்வளவு அழகா பண்ணுவாங்க, நல்லா இருக்கும் அவங்க. ரம்யா. ஹாய், என்னோட பேர் வினோதினி. ஜஸ்ட் ரொம்ப பெரிய பேஜ்ல அது ஒரு அமெச்சூர் அட்டெம்ப்ட், ரொம்ப ஒரு 10 போஸ்ட் தான் போட்டிருப்பேன். அது புக்ஸ் காஃபி மவுண்டன்ஸ். நான் ஆத்தர் மாணிக். என்னோட இன்ஸ்டா வந்து ஆத்தர் மாணிக் அப்படிங்கிற பேரில் இருக்குது. அப்புறம் மாணிக் படைப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் ஒரு சேனல் ஒன்று இருக்குது. ஸோ சைல்டுஹுட்லேருந்து ஆரம்பிச்சு போன வாரம் வரைக்கும் தான் சொல்லி முடிச்சோம். ஓகே, நான் உங்களுக்கு சொல்றேன். இல்ல சும்மா ஒரு 2 minutes சொல்லுங்க. 2 minutes. நான் ஆழி மற்றும் ஆதியோர்களின் அவதார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லையும், அதே புக் வந்து ஆழி அண்ட் அவதார்ஸ் ஆஃப் பிரைமோரியல்ஸ் இங்கிலீஷ்ல சைமல்டேனியஸ்லாம் எழுதினேன். நியூ டெல்லி வேர்ல்ட் புக் ஃபேர்ல லான்ச் பண்ணேன். அப்புறம் இப்போ வந்து அந்த புக்கை வந்து வாசகர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய முயற்சியிலையும் அடுத்த புத்தகம் எழுதக்கூடிய முயற்சியிலையும் இருக்கேன். ஸோ அப்புறம் யூடியூப்ல ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்ஸை இதுக்கு முன்னாடி வந்து ஏற்கனவே இருந்த சில இமேஜஸ் வச்சு நான் வெறும் நரேஷன் மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ ஒரு புக்குக்கு ஸ்க்ரீன் பிளே பண்ணால் எப்படி இருக்கும், இப்போ ஒரு புக்கை வந்து ஒரு சினிமா மாதிரி வந்து சொன்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே அந்த வடிவில் சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம், ஏஐ வச்சு பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் போயிட்டுருக்கு என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக. ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் எழிலரசி. நான் வந்து இவங்களோட சேர்ந்து பயணிச்சுட்டு இருக்கேன். ஹாய், நான் பிரியதர்ஷினி பழனி. ஐடியாவும் அப்படிதான் இருக்கும். எனக்கு வந்து இவங்களை வந்து இன்ஸ்டா ரீல்ல தான் பார்த்துருந்தேன். நான் ஒரு ரிவ்யூஸ் இருந்து ஸோ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு சாரோட புக்கும் பார்த்தேன் இதில். ஸோ இப்போ வந்து அதான் படிச்சுட்டு இருக்கேன் கரண்ட்லி ரீடிங். ஒரு அரௌண்ட் ஒரு 150 பேஜஸ் முடிஞ்சிருக்கு. என்னால் புக்கு கீழே வைக்க உங்களை நிஜமாவே கீழே வைக்க. அதுதான் அவரும் சொன்னாரு, இதுக்கப்புறம் தான் கதையே இருக்கு. இது வரைக்கும் மேலே கீழே வைக்க முடியல. இன்னும் சொல்ல போனா நான் வந்து கையில வச்சுட்டு சமைச்சிட்டு இருக்கேன். ஒரு கையில வச்சு தோசை போட்டுட்டு இருக்கேன். அப்படி அந்த அளவுக்கு இல்ல சார். உங்க தமிழ் சொற்கள் ஆளுமே பயங்கரமா இருக்குது. ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருக்கு. நான் வந்து ஒரு இயர்லி ஒரு அரௌண்ட் ஒரு 200-250 புக்ஸ் படிச்சிட முடியும். ஸோ அது இது வரைக்கும் நான் படிச்சதுல கீழே வைக்காம படிச்சது வந்து கடைசியா வந்து பொன்னி 2 இவரோடது, ஷான்ஸ் அவரோடது. அதுக்கப்புறம் வந்து புக்கை வந்து கீழே வைக்காம படிக்கிறது உங்க புக்கு தான். அது வந்து 2 வருஷம் ஆச்சு. ஹாய், என்னோட நேம் லாவண்யா. ஸோ நான் இன்ஸ்டாகிராம்ல தமிழ் கேர்ள் அப்படின்ற ஐடியில் ஆக்டிவாக இருக்கேன். ஹாய், என் பேர் ஆர்த்தி. நான் வந்து இன்ஸ்டாவில் வந்து மாயாதிகாங்கிற பேரில் ரொம்ப பெருசாக எழுதிட்டு இல்லை, பட் ஒரு நாவல் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். நான் அமேசானில் இருக்குது. எனக்கு வந்து மனிதர்களோட ஒரு மெல்லிய உணர்வுகளை வந்து எனக்கு வெளியிடறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதான் எழுதிக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம். தேங்க்யூ. என் பேர் வந்து மாதுரியா. நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து ஆம்பியோட் சும்மா நான் வந்து ஒரு 1 year பேக் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். ஸோ எனக்கு ஒரு வெண்ட் அவுட் வேணும். நான் இருந்த இடமும் வில்லேஜ். ஸோ எனக்கு வெளில போறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஸோ எங்கள் ஊர் லைப்ரரிஸ்க்கு போய் புக்ஸ் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி தான் நிறைய அன்எக்ஸ்ப்ளோர்டு ஆத்தர்ஸ் பத்திலாம் தெரிய வந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடிலாம் வந்து யூஸ்வலா எல்லாரும் வந்து சுஜாதா, ரமணி சந்திரன், ராஜேஷ்குமார் அந்த மாதிரி தான் படிப்பாங்க. ஸோ லைப்ரரி போக போக அபியக்கா, கௌரி அண்ணா, அப்புறம் சித்ராக்கா, அப்புறம் காயக்கா, அப்புறம் நிறைய புக் கிளப்ஸ் மூலியமா தான் வந்து சிவசங்கரி, சோதர்மன் மாதிரி எல்லாமும் ஆத்தர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க வந்து எனக்கு இந்த மாதிரி புக் கிளப் மூலியமா தான் அந்த காதுகள் பத்தி எல்லாம் தெரிய வந்தது. இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஆடிட்டரி ஹாலுசினேஷன் பத்தி இல்லாம கூட எழுதுவாங்களா அப்படிங்கிற மாதிரி. நான் ஒரு நர்டு தான், பட் இந்த மாதிரி அப்பார்ட் ஃப்ரம் புக்ஸை தவிர்த்தும் நம்மளால நிறைய வெளியே தெரிஞ்சுக்க முடியும். த்ரூ புக்ஸ் நம்ம நிறைய லைஃப்ஸும் நம்ம லிவ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த மீட் வந்து சரி இன்னைக்கு இந்த வருஷம் இங்கே இருந்தேன், சரி இன் பர்சனாக எல்லாரையும் மீட் பண்ண மாதிரி இருக்குதுக்காக என்னோட ஹேண்டில் வந்து சும்மா ஆம்பியோட் ஒப்பீனியன் தான். எனக்கு வந்து ரிவ்யூலாம் அவ்வளோக்கெல்லாம் எழுத வராது, சும்மா இப்போதான் அட்டெம்ப்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ. வணக்கம், என்னோட பேர் இளம்பரிதி. நான் புக்கு படிக்க ஆரம்பிச்சது ஒரு தனிமையில் இருக்கும்போது நமக்கு புக்கு வந்து ஒரு கம்பெனியான ஆரம்பிச்சது. அதில் இருக்க புரிதல்கள் வர வர அப்புறம் தேடல் ஜாஸ்தியானது. அதனால உங்களுக்கு நான் தேடலை, அப்படி மேலோட்டமாக தேட ஆரம்பித்தேன். ஏன்னா நீங்கள் கொடுத்த 2 கொஸ்டின் பேப்பர்லேயே நான் வந்து அவுட் ஆகி உட்காந்துட்டேன்.
அதனால என்னோட அம்மா வந்து தமிழ் ப்ரொஃபஸராக இருந்தாங்க. வீட்டில் நிறைய புக்ஸ் இருக்கும் சிலப்பதிகாரத்துல. அப்போ எங்கள் அம்மா சொல்லும் போது நான் அந்த புக் எனக்கு ஸ்கூல் டேஸ்ல வந்து இல்லை காலேஜ் டேஸ்ல அதை எடுத்து படிக்கிறதுக்கான ஒரு நேரமோ இல்லை ஆர்வமோ இந்த இடத்துல செலுத்தலை. ஆனால் இப்போ நான் திரும்ப எல்லா புக்ஸையும் படிக்கும் போது ஊர்லேருந்து ஒவ்வொரு வாட்டியும் புக்ஸ் எடுத்துகிட்டு வந்து அதோட தேடல் அதோட புரிதல் அதிகமாகும் போது இன்னும் நம்ம படிக்க வேண்டியது நிறைய இருக்குது அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் இருக்கும் போது படிக்க ஆரம்பித்தேன். அப்போ நான் படிக்கிறது வந்து இன்னும் சென்றடைய வேண்டிய தூரம் வந்து கிராமங்களில் போய் இன்னும் சேரணும் அப்படின்னு என்னோட கிராமத்தில் இருக்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் ஃபாலோ பண்ணேன். அதனால என்ன பண்ணேன், இன்ஸ்டாகிராமில் உள்ள என்ட்ரானேன். இன்ஸ்டாகிராமில் இளம் புக் ஷெல்ஃப் அப்படின்னு போட்டு அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி போட ஆரம்பித்தேன். ஸோ அது கிராமங்களில் ஒரு கல்வி வளர்ச்சி நிலையம் இருக்குது. அதுக்கு நான் பரிந்துரை செய்யும் போது புக்ஸை பற்றி சொல்லும் போதுன்னா அங்கே இருக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போலேருந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. ஸோ புக்ஸ் படிக்கும்போது நான் என் பொண்ணையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டே தான் அந்த கதையை சொல்லிக்கிட்டு, ஏன்னா முன்னாடி நடந்தது என்னன்னு தெரியணும், இதனால் என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியணும், என்ன நடக்க போகிறதுங்கிறது தெரியணும். அந்த மனிதம் வந்து நிறைய இடத்துல அமுங்கி அழுந்தி போய் கிடக்குது இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் வெளில கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தேடல் அப்படியே ஸ்டார்ட் பண்ணேன். தேங்க்ஸ். என் பேர் மகாவிஷ்ணு. நான் புக்கு ரிவ்யூலாம் போட்டுட்ருக்கேன். ரிவ்யூன்றத விட சும்மா கோட் போட்டுட்ருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி பெருசாக இல்லை. ஒரு கவிதை புக் எழுதியிருக்கேன், ஷார்ட் ஸ்டோரி எழுதிட்டு இருக்கேன். ஆமா, சூப்பரா எழுதுற ஒரு. எனக்கு வந்து உங்களுடைய ஸ்டோரிஸ்க்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பாட்டு போடுறீங்க பாத்தீங்களா, அதோடைய பிக் ஃபேன் நானு. நிஜமா நல்லா இருக்கும் எல்லாமே. அப்பப்போ போஸ்ட் போட்டு எல்லாத்தையும் திட்டு வாங்கிட்டு இருப்பேன். இன்பாக்ஸ்ல வந்து தாடி பண்ணுங்க. சந்தோஷம். என் பேர் பாண்டியராஜன். ஸோ நான் ரீடர் தான், வேற பேசலாம். இல்ல உங்களாலதான் இவங்க புக்கு படிக்க ஆரம்பிச்சாங்கன்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்லாம் ஸ்டார்ட் பண்ணேன் காலேஜ் டேஸ்ல 2010 அந்த 11 அந்த மாதிரி. அதுக்கடுத்து தான் ஜெயகாந்தன் படிக்க போய் தான் சூரியன் பொன்னியின் செல்வன் அது அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வேற தமிழ் படிக்க ஆரம்பிச்சேன். வேற அது படிக்கும்போது இவங்களுக்கு கூட பார்க்க ஆரம்பிச்சாங்க. தென் இட்ஸ் பிகேம் ஹேபிட் பாருங்க. என்னோட பேர் வந்து தாரணி. இவங்க சொன்ன மாதிரி இவங்களால தான், என் ஹஸ்பண்டால தான் நான் எனக்கு வந்து ரீடிங் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. மெயினாக வந்து ப்ரெக்னென்சி டைமில் படிக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ ஏன் கண்டினியூ ஆகுதுன்னா, நான் படிக்கிறத பார்த்து இவன் படிக்க ஆரம்பித்தான். மெயினாக மற்ற குழந்தைங்களாம் வந்து புக்ஸ், என்னோட சித்தி பையனே புக்ஸ் எல்லாம் கிழிப்பானே, இவன் கிழிக்கவே மாட்டான். எடுத்து இப்போ கூட அவனை நம்பி புக் ஷெல்ஃபுக்கு எங்கே வேணால் கூப்பிட்டு போயிடலாம், புக்ஸ் இருக்க ஏரியாவில். அப்படி ஸ்டார்ட் ஆனது தான். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து தாரணி பாண்டியராஜ். அது காமனாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்பப்போ வந்து 1-2 கவிதை மட்டும் எழுதி போடுவேன், அவ்வளோதான். தேங்க்யூ. ஹை, என்னோட பேர் பிரியதர்ஷினி. தர்ஷன்ற பேரில் புக் ரிவ்யூஸ் வந்து எழுதுவேன். அப்புறம் சின்ன சின்ன கவிதை எழுதுவேன். அப்புறம் சம்டைம்ஸ் கவிதை வாசிக்கிறது, இந்த மாதிரி கதைப்பொம்மா தமிழுடன்ற பேஜில் வந்து எழுதி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து ரீசெண்டாக ஆன்லைன் கியூரேஷனும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 வீக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் தென் அப்பப்போ ஆத்தர்ஸ்லாம் போய் மீட் பண்ணுவேன். ஸோ என்னோட சைடில் வந்து நிறைய குட்டி குட்டி ரைட்டர்ஸும் இருக்காங்க, அப்புறம் நிறைய பேரும் இருக்காங்க. ஸோ ரைட்டிங் அப்பப்போ பண்ணிகிட்டே இருக்கேன். இன்னும் அந்த அளவுக்கு ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் பண்ணேன். என்னோட நேம் அசோக். நான் இன்ஸ்டாகிராமில் வந்து ஜஸ்ட் காமன் மேன் அப்படின்னு ஒரு பேஜில் ரைட்டிங் ஃபர்ஸ்ட்லேருந்து பேசுவேன். என்னோட நேம் அசோக். நான் இன்ஸ்டாகிராமில் வந்து ஜஸ்ட் காமன் மேன் அப்படின்னு ஒரு பேஜில் புக்ஸ் பற்றி போட்டுட்ருக்கிறேன். என்னோடய ஃபேவரட் ஆத்தர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கீராஜநாராயணன், அப்புறம் பா வெங்கடேஷன். இப்போது இன்னைக்கு இங்கே வந்ததுக்கு மெயின் ரீசன் வந்து பருவம்னு ஒரு புக் பற்றி ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக மெயினாக வந்தேன். அப்புறம் இப்போ கோனங்கி அவரோட புக்ஸை இப்போ ரீட் பண்ணிகிட்ருக்கிறேன் ரீசெண்டாக. இல்லை, கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்கிறேன். ஹாய் எவ்ரி ஒன், மைசெல்ஃப் ராஜசேகரன். ஆக்சுவலி இன்ஸ்டாலாம் ரொம்ப லைவாலாம் இருக்க மாட்டேன். ஜஸ்ட் எப்படி சொல்கிறது, ரிவ்யூஸ் ரீட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் ஆக்சுவலி. ஸோ அவங்க மேமோட ரீட் பண்ணியிருக்கேன். அண்ட் as well as I've read இந்த ஃபேஸ்புக்கில் நான் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பேன். அதில் இந்த ரிவ்யூஸை ரீட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்கும். ஸோ எங்கள் அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த ஹேண்டில் பார்த்தா ராஜேஷ் எழுத பிடிக்கும். ஸோ எங்கள் அப்பார்ட் ஃப்ரம் தட் we have written something. நான் கொஞ்சம் ஸ்டோரிஸ் எழுதலாம் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். செட் ஆஃப் பீப்புள் சேர்ந்து அந்த கைண்ட் ஆஃப் ஸ்டஃப் பண்ணியிருக்கோம். ஸ்டில் இட்ஸ் கோயிங் ஆன் அண்ட் got lot of ideas regarding. ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு ரீடர்ஸை மட்டும் இல்லாமல் we have to write something அப்படிங்கிற விஷயத்தில் I just focus a lot, especially அப்ரிஷியேட்டிங் அண்ட் குரூப்பாக சேர்ந்து பண்ணுற விஷயங்கள், அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா பண்ணுவோம். அண்ட் பேட் ஃப்ரம் தட் இஸ் ப்ராப்ளி ஃபர்ஸ்ட் திங் இஸ் எனக்கு இந்த காமிக்ஸ் ரீட் பண்ணது ரொம்ப பிடிக்கும். அதில் தான் ஐ ஸ்டார்ட் அப் ஜேர்னி.
அண்ட் ஆஃப்டர் தட் கொஞ்சம் இந்த கிரைம் நாவல் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப் அதில் போயிட்டு இப்போ கொஞ்சம் அராத் ரீட் பண்ணிட்டு இருக்கேன். அது வெரி பிட் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி சுஜாதா ஃபேன் சொல்லலாம். அவரோட புக்ஸ் நிறைய ரீட் பண்ணியிருக்கேன். ஈவன் என்னோட காலேஜஸ் அண்ட் டைம் அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ஸ்டஃப்ஸ் ரீட் பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் தேங்க்ஸ் லாட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு. இல்ல ஆக்சுவலி அந்த புக் ஐடியா சொல்லிருக்க ராஜசேகரன் இவர்தான். எஸ் இட்ஸ் மீ ஒன்லி. ஸோ அந்த கைண்ட் ஆஃப் புக் ஷேரிங் அண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப் அண்ட் இதெல்லாம் கொஞ்சம் பிடிக்கும். அதுக்கு லாட் ஆஃப் ஐடியாஸ் வி ஹேவ் பிளான்ட் எல்லாம் நிறையவே செஞ்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி ப்ராப்பராக குட் டீம் கிடைச்சா டெஃபினெட்லி வி கேன் டூ எ லாட் அப்படிங்கிற விஷயம் தான் இட்ஸ் ரியாலிட்டி. ஸோ லெட்ஸ் ப்ரொசீட் ஃபர்தர். ஏன்னா நிறைய இருக்கு பேச. ஆக்சுவலி காட் சம் டென்ஸ்ட் வரதுக்கு கொஞ்சம் லிட் பிட் டிலே ஆனதுல நாட் ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் வாட் ஐ ஆம் திங்கிங். கொஞ்சம் பொறுமையாக பேசலாம். தேங்க்யூ. ஹாய் எவ்ரிவன். ஸோ ஐ எம் ஷிஃபானா. ஸோ என்னை வந்து நிறைய பேருக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கும், இப்போ தெரிஞ்சிருக்காது. ஏன்னா நான் ரீசெண்டாக 1 இயராக கொஞ்சம் எதுலேயுமே ஆக்டிவாக இல்லை. ஸோ அப்போது ரொம்ப நிறைய புக்ஸ் படிச்சுட்டு இருந்தேன், ரொம்ப நிறையா ஆக்டிவாக இருந்தேன். புக்ஸ்டாகிராம்லேயும் சரி படிக்கிறதுலையும் சரி ரொம்ப ஆக்டிவாக இருந்தேன். பட் அப்படியே ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு ஒரு 1 இயர் சில பர்சனல் ரீசன்ஸ்னால. ஸோ அகெயின் கொஞ்சம் பேக் டு பவுன்ஸ் ஆகணும், நிறைய பேர் கூட லைக் புக் படிக்கிற நிறைய பேர் கூட கனெக்ஷன் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஆக்சுவலாக ஒரு புக் கிளப் வச்சுருக்கேன். ஸோ அந்த புக் கிளப்பில் வந்து நாங்கள் நிறைய விஷயம் பண்ணிட்டு தான் இருக்கோம். அண்ட் ஸோ எனக்கு இப்போ வந்து நிறைய கிளப் பேர் வந்து புக்ஸ் அண்ட் பேக்ஸ் புக் கிளப். ஸோ இங்கே இருக்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. என் கிளப்ல இருக்கவங்களும் இங்கே இருக்காங்க. ஸோ ஹாப்பி டு see that. அண்ட் ஸோ அதான் கொஞ்சம் கனெக்ஷன் வேணும், நிறைய பேர் கூட இன்ட்ராக்ஷன் வச்சுக்கணும். ஸோ ஒரு கம்ஃபர்ட் ஜோன், நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கம்ஃபர்ட் ஜோனுக்கு போயிட்டேன். ஸோ அதெல்லாம் திருப்பி வெளியே வரணுங்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஆல்சோ எனக்கு இங்கிலீஷில் வந்து ரொம்ப பிடிச்ச ஆத்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரீத்தி ஷெனா. எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அவங்களோட எல்லா புக்ஸுமே படிச்சிருக்கேன், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தமிழில் வந்துட்டு வண்ணதாசனோட போயட்ரிஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் முத்துக்குமார் புக்ஸ் படிப்பேன். அண்ட் லாட் நிறைய படிச்சிருக்கேன். பட் இப்போ எனக்கு வந்து நிறைய பேசுறதுக்கு அப்புறம் நான் பேசுறேன். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் மை செல்ஃப். தேங்க்யூ. ஸோ என் பேர் பிச்சை சேதுராமன். நான் ரீசெண்டாக தான் இந்த புக் படிக்கிற இதில் ஆர்வம் அதிகமாச்சு. ஏன்னா என்னோட பிரதர் வந்து புத்தகப்புழு, என் பிரதரும் பிரதர்ஸ் ஒய்ஃபும் ரொம்ப புத்தகப்புழு. அவங்க வந்து ஆல்வேஸ் கோ ஃபார் சாரு நிவேதிதா, ஜெயமோகன் அந்த மாதிரிலாம். ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். என்ன அவ்வளோ புக் வச்சிருக்க, சும்மா படிச்சு பாரு அப்படின்னு சொன்னான். ஸோ ஜஸ்ட்டு ஒரு சில புக்ஸ் மட்டும் படித்து பார்த்தேன். அதுலேருந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருந்தது. ஸோ அதுலேருந்து கீப் ஆன் ஐ எம் கலெக்டிங் புக்ஸு. ஸோ மோரோவர் ரொம்ப இப்போ தான் லிட்டில் பிட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ கரண்ட்டாக அலங்கார பிரியர்கள் சொல்லிட்டு சு வெங்கடேசனோடது படிச்சுட்டு இருக்கேன். இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். ஸோ இது ரொம்ப சின்ன இதுதான். ஸோ தேங்க்யூ. இந்த பர்சன் வந்து தனியா நிக்க வச்சுட்டு ஏன்னா ஆன்சர் பார்த்துட்டாங்கல்ல, அதனால வேற ஒருத்தங்க அந்த டீம்ல இருந்து வேற ஒருத்தங்க வந்து கண்டுபிடிக்கலாம். ஒருவேளை 7 பேருக்குமே தெரியல அப்படின்னா கரெக்ட், நெக்ஸ்ட் டீம். ஓகேவா? அந்த 5 க்ளூக்குள்ள அவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சிட்டா ஓகே. 5 க்ளூக்குள்ள அவங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா மற்ற டீம் அதை கண்டுபிடிச்சிடலாம். இது நீங்க கேரி பண்ணுமா? சரி ஓகே, நான் இது புக் நேம் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு, கண்டுபிடிக்க முடியுதான்னு ட்ரை பண்ணுங்க. சரி ஓகே, அதை வச்சு போகலாம். ஸோ தட் ஆத்தர் நேம் உங்களுக்கு தெரிஞ்சது. ஏன்னா நான் படிக்கல, இப்போ சொல்லிடுறேன். இதால தான் நம்ம கேட்போம். காதுகள் புக்கோட ஆத்தர் நேம் படிச்சிருக்கீங்களா? இது ஆக்சுவலி நீங்கள் கண்டுபிடிச்சது கரெக்டு. பட் உங்களுக்கு ஏதாவது தெரியும் அப்படின்னா யூ கேன் டாக், பிகாஸ் எனக்கு தெரியல. சரி, எங்களுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருங்க, ஏன்னா நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். ஆமா கரெக்ட், நீங்க சொல்லிட்டீங்க. நம்ம 1 பாயிண்ட் வாங்கிட்டோம். ஆனா அத பத்தி ஏதாவது தெரிஞ்சா பேசலாம். இன்னொரு மைக் யார்கிட்ட இருக்கு? ஸோ ஸோ நான் ஆக்சுவலி இந்த புக்கோட ரிவ்யூ நான் படிச்சிருக்கேன். இன்ஸ்டாகிராமில் ஸ்டிக் வித் புக் அவங்க தான் போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு டைம் அவங்களோட ரிவ்யூ தான் நான் படித்தேன். எம்வி வெங்கட்ராமுக்கு வந்து ஆல்ரெடி அவருக்கு இந்த ஹாலுசினேஷன் இருந்துச்சு. ஸோ அதை பற்றி அவர் ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி எழுதியிருந்தார், ஆடிட்ரி ஹாலுசினேஷன் பற்றி. ஸோ இந்த புக் அதை பற்றி தான்ன்றது தெரியும், அவ்வளோதான். தெரியாது. ஓகே, அப்போ வேற இது இந்த ஏதாவது வேற ஏதாவது க்ளூ மாதிரி? எனக்கு இவரையும் தெரியாது. ஓகே, இந்த ஸ்டோரி ஆமாம். அப்போனா வேற ஏதாவது இந்த பேர் வச்சு ஏதாவது
சும்மா ட்ரை பண்ணி காசா பணமா ஓகே. அபி கண்டுபிடிச்சிருவா, எப்படி இருந்தாலும் அபி கண்டுபிடிச்சிருவா. இது தமிழ் புக் இல்லை. டைட்டிலோட ஃபஸ்ட்டு வேர்டு என்னன்னா ஒன் ஆஃப் த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். சொல்லுங்க ஏதாவது. நோ. கரெக்ட். ட்ரெயின் டு பாகிஸ்தான். புக் பத்தி யாராவது ஏதாவது பேசுறீங்களா? யூஸ்வலாக குஷ்வந்த் சிங்கோட ரைட்டிங் வந்து ரொம்ப ஹாப்பியாக அந்த மாதிரி இருக்கும். பட் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டபோது இல்லை இது சீரியஸான புக், மைக்ரேஷன் பற்றி உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கேன். நான் அது படித்ததில்லை. என்னால் படிக்க முடியல ஆக்சுவலாக. என்னால் வந்து இந்த மைக்ரேஷன் ஸ்டோரிஸ் வந்து ஓரளவுக்கு வந்து ஹாப்பி எண்டிங்கோ இல்லை எதுவும் இருந்தால் வந்து என்னால் கன்டினியூ பண்ண முடியும். என்னால் வந்துட்டு இது வந்து அவர் வந்து எதுவுமே இல்லை, லைக் ரொம்ப அந்த பீப்புளோட இது பற்றி இது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு ஃபஸ்ட் ஒரு 25% மேலே எனக்கு கன்டினியூ பண்ண முடியல. ஏதாவது ரொம்ப ஹார்ட் ஹார்ட்டடாக இருந்த படிங்க. பார்ட்டிஷன் டைமில் வந்து ஹிந்து முஸ்லீம் ப்ராப்ளம் நிறையா வந்தது இல்லை. இது வந்து நான் ஆடியோ புக்காக கேட்டேன், இந்த ட்ரெயின் டு பாகிஸ்தான். அது வந்து ஆடியோ இதில் வந்து ஆடிபிளில் ரொம்ப மோசமாக இருந்தது அந்த நரேஷன். பட் புக்கு சூப்பரான புக்கு. ரொம்ப அந்த புக்கு முடிகிறப்போ ரொம்ப ஹெவியாக இருந்தது. நம்ம வந்து சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு ரொம்ப பெருமையாக நம்ம நினைக்கிறோம். பட் அதுக்கு பின்னாடி எத்தனை ப்ராப்ளம் ஆயிருக்கு, அந்த பார்ட்டிஷனால எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு. எனக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷன் புக்கு. இதுக்கு முன்னாடி நான் அது ரிலேட்டடாக எதுவும் நான் படிச்சதே இல்லை. ஸோ அது வந்து மேபி அந்த ஆடியோ நல்லா இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் புக்கு வைஸ் ரைட்டிங் வைஸ் சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இது ஃபிசிக்கல் காப்பி வாங்கி படிக்கலாம். அதே மாதிரி அந்த காதுகள் வந்து MV வெங்கட்ராம் வந்து இன்னொரு புக் எழுதியிருக்காரு, என் இலக்கிய நண்பர்கள் அப்படின்னு. இட்ஸ் அபவுட் கௌரிஸ் புக்னு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஹேண்டில். அவருக்கு வந்து தெரியாத புக்ஸே கிடையாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு நிறைய ஆத்தர்ஸ் நிறைய புக்ஸ் இன்ட்ரோ கொடுத்தவர் அவர் மூலமா தான் இந்த புக் வந்து நான் படித்தேன். அது வந்து என்னன்னா வெங்கட்ராம் MVVயோடைய இலக்கிய பயணத்தில் வந்து இருந்த ஃப்ரெண்ட்ஸ் மௌனி, அதுக்கப்புறமா வந்து புதுமை பித்தன், அது மாதிரி நிறைய அந்த புக்கு படிச்சப்போ தான் அந்த காலத்தில் இவங்க எல்லாமே இன்டர் ரிலேட்டடாக இருந்திருக்காங்க. தனித்தனியாக நம்ம ஆத்தர்ஸ் பேர் கேள்விப்பட்டிருப்போம், புக்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். பட் அந்த புக்கை வந்து ஏதோ ஒரு அந்த காலத்து ரைட்டர்ஸோடைய ஹிஸ்ட்ரியவே படித்த மாதிரி, இத்தனைக்கும் குட்டி புக்கு தான், இவ்வளோண்டு தான் இருக்கும். பட் அதில் வந்து நிறைய பத்திரிகைகள், அப்புறம் வந்து புத்தகங்கள், அப்புறம் ஆத்தர்ஸ் பேர் எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது எனக்கு வந்து அது வந்து ஒரு மெமோயர் மாதிரி இருந்தது. எனக்கு அது வரைக்கும் நானும் மெமோயர் படிச்சது இல்லை. பட் எனக்கு ஸ்டார்ட் பண்றப்போ கொஞ்சம் நம்ம படிச்சிடுவோமா, போர் அடிக்குமா அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் எனக்கு ஃபிக்ஷனை விட அது கொஞ்சம் ஃபாஸ்டாவே போச்சு. அது நல்லா இருந்தது. அந்த புக்கும் அது MVV இது ட்ரை பண்ணி பாருங்க. இதில் வந்து நம்மளுக்கு ஐடியாவே இருக்காது, வந்து சுத்தமாக வந்து ஸ்கூல்ஸே நடக்கல. அங்கே இருக்க வந்து 11th 12th படிச்சுட்டு இருக்கவங்க வந்து வீட்டிலே தான் இருந்தாங்க. கரண்ட் கூட இல்லாமல் வந்து ஒரு 15-20 days இருந்திருக்காங்க. வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியாமல். வார் அங்கே இதில் அந்த வார் டைமில் லோலி காஷ்மீர் புக் பேர். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணியிருக்காங்க எல்லாமே. லோலி காஷ்மீர் ஒரு ஷார்ட் ஸ்டோரியும் வந்து ஒரு ஸ்டோரி லைக் ரியல் ஸ்டோரியிலேருந்து எடுத்திருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. சப்போஸ் உங்களுக்கு சான்ஸ் கிடச்சுன்னா அதையும் படிச்சு. திங்க் மார்ச்ல ரூமர்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங் அப்படின்னு ஒரு புக்கு படித்தோம். அது வந்து இப்போத்தி ப்ரெசென்ட் காஷ்மீர், எஸ்பெஷலி அந்த 90s டைமில் ஏர்லி 2000s வந்து எப்படி வந்து அந்த இப்போ இருக்கிற காஷ்மீர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு இன்டர்னலி இட்ஸ் வெரி கேயாட்டிக் இல்லையா. ஸோ இதில் வந்து ஒரு 12 வயசு பொண்ணு வாட் ஷீ இஸ் ஃபேஸிங், அவங்க ஸ்கூலுக்கு போகிறது தடைப்படுறது, திடீர்னு வந்து குண்டு போடுறாங்க. ஸோ அந்த 12 வயசு குழந்தைக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எப்படி இருக்கு, அந்த ஒரு கன் ஷாட் வந்து எந்த மாதிரியான ஒரு ட்ராமா வந்து ஏற்படுத்துது. அதே மாதிரி ஸ்கூலுக்கு போகிறது எதனால தடைப்படுறது, அதையும் மீறி அவங்க ஏன் வந்து படிக்கணும்னு நினைக்கிறாங்க. சொந்தக்காரங்க, பிஸ்னஸ், இந்த மாதிரி எல்லாமே எப்படி வந்து காஷ்மீரில் இப்போ பாதிக்கப்பட்டு இருக்கு பிகாஸ் ஆஃப் த பார்ட்டிஷன். இப்போ வரைக்குமே எப்படி வந்து அந்த இது போயிட்டு இருக்கு. அண்ட் வாட் இஸ் தட் டூயிங் டு அ 12-year-old கிட், க்ரோயிங் அப் கிட்க்கு வந்து ஹவு ஷீ இஸ் மெச்சூர்ட் பியாண்ட் ஹர் ஏஜ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து அந்த 12 வயசு குழந்தையோட ஒரு பார்வையிலே ரொம்ப நல்லா எழுதியிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அந்த புக்கும் கண்டிப்பாக எல்லாரும் படிக்க வேண்டிய புக். ஸ்டோரி டெல் ஆடியோ புக்காக கூட இருக்கு, கேட்கலாம் அப்படின்னு சொல்லி எழுத ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு சின்ன வாழ்க்கை, அதை வச்சு ஏதாவது சின்ன வாழ்க்கை அப்படியே ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க. அந்த ஆத்தர் பேர் அப்பப்போ ஃப்ளூக்ல. இந்த புக்கு பத்தி இல்ல இந்த ஆத்தர் பத்தி ஹான்யா யான்யா ஹிகாரான்னு நினைக்கிறேன். அவன் படித்ததுலேயே ஒரு மோஸ்ட் நான் வந்து 100 pages அழுவ ஆரம்பித்தேன். புக்கு முடிக்கிற வரைக்கும் அழுது தரேன். இந்த புக்கு அவ்வளோ டிப்ரெஸிங்காக இருக்க வேணாம் ஆக்சுவலாக ஒரு புக்கு. பட் நிஜமாவே வந்து இஃப் யூ வாண்ட் டு ஃபீல் சம்திங் அப்படின்னா யூ கேன் டேக் திஸ் புக். 4 ஃப்ரெண்ட்ஸ் பற்றின கதை.
மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஸ்டோரி. அவங்க புக்கை தாண்டி வந்து நீங்கள் அவங்களோட இன்டர்வியூஸ் பார்க்கலாம், இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருந்தது எல்லாமே. பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்கும் எல்லாமே. பெரிய புக்கு, இட்ஸ் அ ஹியூஜ் சங்க் ஆஃப் புக். ஆனால் வந்து if you start, if you want to feel things, அதாவது நீங்கள் வந்து அவுட் ஆஃப் இதுவாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா if you want to feel things you can take this up. ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங் புக், ரொம்ப கஷ்டமான புக்கு. அதுக்கப்புறம் தான் நான் எந்த டிப்ரெசிங்கான புக்கே எடுக்கிறேன். ரம்யா, லிட்டில் லைஃப் பத்தி நீங்க பேசியே ஆகணும். மைக்ல வேணாம், சும்மா இல்ல இது ரெக்கார்ட் ஆகாது, சும்மா பேசுவேன். ஐயோ அதெல்லாம் ஸோ இந்த புக் வந்து என்னோட டிபிஆரில் ரொம்ப நாளாக இருந்தது. ஸோ ஒரு புக்கை பற்றி நம்ம பார்ப்போம்ல, இந்த புக்கு எப்படி இருக்கும்னு. அதை பார்க்கும்போது இது ரொம்ப டிப்ரெசிங்கான புக்கு, இது நான் ஏன் படித்தேனே தெரியல, இது நான் படித்து நான் வெக்ஸ் ஆகிட்டேன், இப்படியே தான். அதனால நான் போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ ஃபைனலி நம்ம எடுத்துடுவோம் அப்படின்னு சொல்லி அதை நான் புக் படித்தேன். அதில் வந்துட்டு அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப டிப்ரெசிங்காக இருக்கும். அதில் மெயினாக ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நிறைய டிப்ரெசிங்கான ஸ்டோரிஸ் நம்ம படிப்போம், ஆனால் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இதெல்லாம் இதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை நமக்கு காமிச்சாங்கன்னா we can bear it இல்லையா? இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு ஏதாவது ஒரு காரணம், அதுதான் வந்து நம்ம மைண்டை சர்ச் பண்ணோம். அந்த மாதிரி இந்த புக்கில் வந்து ஒரு ரிடெம்ஷனுக்கான ஒரு பாசிபிலிட்டியே கிடையாது. ஸ்டார்டிங்லேருந்து அந்த கேரக்டர் ஃபுல்லாக மூவ் ஆகிற அந்த பாத் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு டார்ச்சர்ட் சோல் தான். அவனுக்கு வந்து அதுலேருந்து விலகி வர்றதுக்கோ அதுலேருந்து வெளியே வர்றதுக்கோ எந்த விதமான ஒரு ஸ்பேஸுமே இந்த புக்கில் இருக்காது. அது வந்து அது ரொம்ப ஒரு மாதிரி கட் ரென்ச்சிங்காக இருக்கும் நமக்கு. அப்புறம் ஆனால் இந்த புக்கை வந்து ப்ரோஸ் வந்து ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க. அந்த ஆத்தரோட ப்ரோஸ் வந்து ரொம்ப லிரிக்கலாக இருக்கும், அப்புறம் ரொம்ப லேயர்டாக இருக்கும். அந்த பேஜ் எல்லாம் வந்து என்ன சொல்கிறது, அந்த சென்டென்சஸ் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும். எங்கே ஆரம்பித்து இந்த ஒரு பேஜ் ஃபுல்லாக முடியும். ஆனால் அதை நம்ம என்ன சொல்கிறது, அதுதான் அது ரொம்ப அந்த ப்ரோஸ் வந்து நம்மளை வந்து அப்படியே அது உள்ளே இழுத்துடும் அந்த புக்கு. ஸோ அந்த ப்ரோஸ் தான் நம்மளை வந்து அந்த ஃபுல் புக்லேயுமே நம்ம கேரி பண்ணோம். ப்ளஸ் அந்த எவ்வளவு நெகட்டிவான விஷயங்கள் உலகத்தில் இருந்தாலும் பாசிட்டிவான விஷயங்களும் இருக்குன்னு காமிப்பாங்க. ஆனால் அந்த ப்ரொட்டாகனிஸ்ட்டுக்கு அதெல்லாம் எந்த பிரயோஜனம் இருக்காது. பட் நமக்கு டேக்கவே இருக்குது, இவ்வளோ ஹேட்ரட் இருந்தாலும் உலகத்தில் இவ்வளோ லவ் இருக்குது, இவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து இவ்வளோ கிடைக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெசிங்கான புக்கு. நீங்கள் வந்து ரொம்ப மென்டலி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க உங்கள் லைஃப்பில் அப்படின்னா தான் அதை நீங்கள் எடுக்கலாம். நானே கொஞ்சம் மைண்ட் எனக்கு சரியில்லை அப்படின்னா நீங்கள் எடுத்தீங்கன்னா வி கேனாட் கண்டினியூ. லிட்ரரி ஃபிக்ஷன் சின்ன விஷயம் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரூமில் இருக்காங்க, யாராவது இருக்காங்கன்னா கேது இருக்காங்கன்னா அவன் எங்கே ஓப்பனிங் இருக்கோ டோர் இருக்கோ அங்கே தான் போய் நிற்பான் எப்பவுமே. இது வந்து எல்லாம் நோட் பண்ணிட்டே இருப்பாங்க, பட் ஏன்னு தெரியாது. அது ஏன்னு பார்த்தா வந்து ஹீ ஃபைன்ஸ் அண்ட் எஸ்கேப். ஒரு ரூம்லேயும் போகும்போது அங்கே தான் போய் நிற்பான் வந்து ஏன்னா வந்து அவனுக்கு அதெல்லாம் தப்பிச்சு போக முடியும்னு தெரியும் ஃபுல்லாக. ஸோ அந்தளவுக்கு வந்து செல்லோ ட்ராமா அவ்வளோ இது நம்மளுக்கு எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ட்ராமா நம்மளால் வந்து அதை படிக்கவே முடியாது. ஆமாம், அவ்வளோ தேவையில்லை தான், பட் நம்மளால் அது படிக்கவும் முடியாது நம்மளால், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது எதுவுமே சொல்லாமல் இது சொல்லியிருப்பாங்க. அப்புறமா தான் நம்மளுக்கு ரிலேட் ஆகும். அதனால தான் வந்து இவன் வந்து ஹி ஃபைன்ஸ் அண்ட் எஸ்கேப். ஒரு ரூமுக்கு போகும்போதும் அங்கே க்ளோஸாக நினைப்பான், எங்கே கதவு இருக்கும் அங்கே தான் நினைப்பான். உங்களுக்கு இல்லை சைல்டு ஒரு பாய்ஸ் ஹாஸ்டலில் வளர்ந்துருப்பான் பேசிக்கலி. அங்கேருந்து ஹோம்ஸ் போயிருப்பான் மாறி மாறி அந்த மாதிரி. அண்ட் இது எல்லாமே தாண்டியும் ஹில் பி வெரி ஹோப்ஃபுல். அதுதான் எனக்கு புரியாது. லாஸ்ட் வரைக்குமே வந்து ஏன்னா நம்மளுக்கு இப்படி ஆகிடுச்சே அப்படிலாம் வந்து ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட் ஆகிடுவான் ஒரு ஸ்டேஜில். இந்த ட்ராமா எல்லாம் என்டியூர் பண்ணிட்டு அப்புறமும் கூட ஹில் பி வெரி ஹோப்ஃபுல். ஹில் ஃபால் இன் லவ், ஹில் மேரி சம் ஒன். எப்படா நீ இப்படி இருக்கே அப்படின்னு நம்மளுக்கே இருக்கும். ஆனால் அந்த கடைசி வரைக்கும் அவனோட அந்த ட்ராமா வந்து அவனை ஃபுல்லாக அந்த லைஃப்பை வந்து எம்ப்ரேஸ் பண்ண விடாது. அவன் ட்ரை பண்ணிட்டே இருப்பான். எனக்கு வந்து எனக்கு தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீப் ட்ரைங். ஆனால் வந்துட்டு ஏதாவது வந்துகிட்டே இருக்கும். ஒரு தேர்டு பார்ட் ஒன்று இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியஸ்ட் பார்ட். அதுதான் புக்லேயே படிக்கணும், அது படிக்கலாம். முடித்தோடனே நான் என்னடா சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு நினச்சி முடிக்கிறதுக்குள்ளே அஜிஜியோ அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்து ரொம்ப லைக் வெரி சேட் ஸ்டோரி, பட் நல்ல புக்கு, படிக்கலாம். ப்ரோஸ் வந்து யாராவது விரும்புனீங்கன்னா நான் வந்து காரணமே இல்லாமல் 1 வீக் என் ஹஸ்பண்ட் கூடலாம் சண்டை போட்டுட்டு இருந்தேன் அந்த புக் படிச்சு. டிப்ரெஷன் அவ்வளோ அந்த மாதிரி ஏன் வந்து சோகமாக இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடுச்சு அந்த புக்கு அப்படிங்கிற மாதிரி. சும்மா ஏதாவது ஏன் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்க அப்படின்னா அதுக்கு ஒரு சண்டை அப்படிங்கிற மாதிரி. உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு இதுவும் தேவை அப்படின்னு அவ்வளோ டிப்ரெசிங்காக இருந்தது. பேப்பர் பேக்ஸ் அண்ட் மீ அப்படின்னு சொல்லிட்டு அனந்த பிரகாஷ்னு ஒருத்தரோட ஹேண்டில், அவர் வந்து இந்த புக்கு படிச்சிருந்தாரு ஆல்ரெடி. அவர்கிட்ட வந்து 2.5 hours கால் பேசியிருக்கேன் நான். இந்த புக்கை புலம்பி மட்டுமே
அவர் வந்து கூட சொல்ல விடல. 2 மணி நேரம் சாலிடா அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன். அவ்வளவு நான் வந்து ஆக்சுவலா இந்த புக்கை எடுத்தப்போ என்ன நினைச்சு எடுத்தேன்னா, நம்ம எல்லாருமே வந்து அழுகிற, ஏன்னா இதோடைய புக் ரெக்கமெண்டேஷனே எப்படி இருக்கும் அப்படின்னா, சூப்பரான புக்கு ஆனா யாரும் படிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப நாளா நாங்க வந்து படிக்கவே வேண்டாம் ரொம்ப எல்லாரும், ஏன்னா அந்த ரீல்லாம் பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் தி எண்ட் எல்லாம் தேம்பி அழுவாங்க. இது வந்து ரொம்ப சீனா இருக்கே இந்த புக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் படித்தேன். அந்த மாதிரி அந்த மாதிரி யாராவது இந்த புக்கை படிச்சே ஆகணும் அப்படின்னா ஒரு குரூப் மாதிரி, சப்போர்ட் குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா படிங்க. ஏன்னா நாங்கள் வந்து ஜூம் கால், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தவங்க ஒரு இடத்துல இருக்காங்க, எல்லாம் ஜூம் கால்லாம் இது பண்ணி ஒவ்வொருத்தவங்களுக்கு அவங்களுடைய பாஸ்ட் ட்ராமா வந்து ட்ரிகர் ஆகிடும் இந்த புக்கு. ஸோ அவள் ஒரு பக்கம் அழுவுறா, நான் ஒரு பக்கம் அழுவுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு புக்கால இவ்வளோ நடக்க முடியுமா? நான் வந்து எந்த வரைக்கும் அழுகவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சபதம்லாம் எடுத்து தான் நாங்கள் படிக்க ஆரம்பித்தோம். பட் லாஸ்ட்ல வந்து லாஸ்ட் ஃபியூ சாப்டர்ஸ் கூட நான் வந்து அவ்வளவுதானே, இதுக்கு மேல இந்த புக்ல என்ன இருந்துற போகுது, இது வரைக்கும் நான் அழுகல, இதுக்கு மேலே அழுதுற போறேன்னு நினைச்சப்போ ஒரு சாப்டர் வந்தது. அப்போ வந்து அது வரைக்கும் தேக்கி வச்சிருந்த அழுகையெல்லாம், அதுவும் முக்கியமா ஒரே ஒரு சீனு முடிச்சு விட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அப்படியே புக்கை மூடி வச்சுட்டு, எனக்கு வந்து என்னோட வீட்லயே ஏதோ ஆயிட்ட மாதிரி நான் ஆக்சுவலா இது ஸ்பாய்லர் மாதிரி இருக்கலாம், அதனால நான் சொல்றேன். நான் போய் என் ஹஸ்பண்ட் வந்து ரூம்ல இருக்காரு, நான் ஹாலில் உட்காந்து படிச்சுட்டு அவர்கிட்ட போய் நான் அழுவுறேன். எதுக்கு அழுவுற, என்ன ஆச்சு அப்படின்னா, நான் வந்து ஒரு விஷயம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறேன். அவரு பயந்துட்டாரு, எதுக்குமா அழுவுற, என்ன ஆச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா நான் வந்து ஒருத்தங்களுக்கு ஒன்று ஆயிடுச்சு, அது வந்து சொன்னா ஸ்பாய்லர் ஆயிடுங்கிறதுனால நான் சொல்லலை. ஸோ ஆயிடுச்சுன்னு சொல்லி அழுவுறேன். அவர் நிஜமாவே சொந்தக்காரங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு போல, கால் வந்திருக்குன்னு நினைச்சிட்டு பயந்துட்டாரு. இது நிஜமாவே நடந்தது, எக்ஸாஜரேட் பண்ணல. பயந்துட்டு பதறாரு அவரு. அப்புறம் பார்த்தா நான் வந்து இல்லை புக்கு படிச்சுட்டு இருந்தேன். அது மாதிரி அந்த மாதிரி சில கிறுக்குத்தனங்கள்லாம் பண்ண வச்ச புக்கு இது. ரொம்ப நிஜமாவே ரொம்ப டீப்பான புக்கு. அவங்க சொன்ன மாதிரி ப்ரோஸ் அவ்வளோ அழகா இருக்கும், படிக்க நல்லா இருக்கும். இந்த விஷயத்த இப்படி எழுதலாமான்ற மாதிரி நிறைய இடம் இருக்கும். பட் ரொம்பவே டிப்ரெசிங்கான புக்கு. ஆக்சுவலி நான் வந்து இந்த புக் வாங்கி வச்சிருக்கேன். எல்லாம் வந்து காயக்கா, அப்புறம் இந்த புக்ஸ் அண்ட் பேப்பர் பேக்ஸ் அண்ட் அப்போ எல்லாரும் ஒரு ஹைப் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க, இந்த புக்கு இதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் படிக்கலான்றீங்களா வேணாங்கிறீங்களா? ஆமா, அந்த புக்கு ஆனா படிச்சவங்க எல்லாருமே சொல்றது அதுதான், ரொம்ப சூப்பரான புக்கு, ஆனா தயவு செஞ்சு யாரும் படிக்காதீங்க. என்கிட்ட அந்த புக்கு படிச்சப்போ நான் வேற ரீடிங் விளாக்லாம் பண்ணேன் அந்த புக்குக்கு. Day 21 இந்த பிக் பாஸ்ல வர மாதிரி, இது வரைக்கும் நான் இன்னும் அழுகல அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி பண்ணி கடைசியில் அழுதுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றது எல்லாமே உண்மைதான். நிஜமாவே அந்த புக்கு வந்து நம்மளை அந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணிரும் அப்படிங்கிற மாதிரி. ஆமா, நாங்க வந்து 3 பேர் படிச்சோம். அது வந்து அததான் ஒரு சப்போர்ட் குரூப் மாதிரி நாங்க வந்து படிக்க இப்போ எனக்கு வந்து அந்த புக்கு படிச்சு 1 இயர்க்கு மேல ஆயிடுச்சு. இப்பவுமே வந்து எனக்கு அந்த கேரக்டரை நினைச்சா ரொம்ப ஒரு மாதிரி வலியா இருக்கும். நாங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது பேசுறப்போ ஒன்னா படிச்ச புக்கை பத்தி டாபிக் வரும். ஆனா அந்த டாபிக் ஏதாவது வந்தாலே we tend to avoid வேற ஏதாவது டாபிக் வாங்குங்க, ஏன்னா உடனே அந்த புக்கு உள்ள இழுத்துட்டு போயிடும் நம்மள சோகத்துல அப்படிங்கிற மாதிரி. சூப்பரான புக் அது, ஆனா யாரும் படிக்காதீங்க. நான் எடுத்த பேப்பருக்கு இவ்வளவு தாக்கம் இருந்திருக்கு. அதுதான் அந்த டெம்ப்டேஷன்ல தான் நாங்களும் படிக்க ஆரம்பிச்சோம். நல்ல புக். ஆனா நெக்ஸ்ட் கிஃப்ட்லாம் இல்லைன்னு சொல்லிட்டேன், அதனால இது புக்கு கண்டுபிடிக்கணும் அவங்க. ஓகே, நீங்க அந்த ஆத்தர் நேம் கூட சொல்லலாம். அதுக்கு தான் கீழ ஆத்தர் நேம் கொடுத்திருக்கேன். சோ இல்ல இது மேபி வேர்ட்ஸ் வச்சு சொல்லி பார்க்கறேன். டைரக்ட்டா அந்த வேர்ட் சொல்லாம வேற ஏதாவது, இப்போ அவங்க சொன்னாங்கல ட்ரெயினுக்கு வந்து அவங்க சொன்னாங்க மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அந்த மாதிரி கூட நீங்க சொல்லலாம். ஆத்தர் நேம் கூட சொல்லலாம். ஓகே, தமிழ் புக் இது. ஒரு லேண்ட்ஸ்கேப்பும், இது லேண்ட்ஸ்கேப்னு சொல்ல முடியாது. ஓகே, லேண்ட்ஸ்கேப் அண்ட் ஒரு பேர்ட் பேர் வந்து சேர்ந்து வர மாதிரி இருக்கும். லேண்ட்ஸ்கேப்னா ஆமா அந்த மாதிரி. ஒரு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டா. நான் படிச்சது இல்லை. அதுல இருந்து ஏதாவது க்ளூ கொடுக்க முடியுதான்னு பாருங்க. ஸோ இவங்க வந்து ஒரு ஃபேமஸ் ஃபாரின் ஆத்தர், நிறைய க்ரைம் நாவல்ஸ்
அதெல்லாம் வந்து எழுதுவாங்க. இவங்களோட இன்னொரு ஃபேமஸ் புக் வந்து அண்ட் தென் தேர் வேர் நன், அகதா கிறிஸ்டி. ஸோ இதோட நேம் வச்சு பார்க்கும்போது இது எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணு. அகதா கிறிஸ்டியோட புக்ஸ் ஏதாவது, இதுவும் ஒரு ஃபேமஸ் புக் தான் அவங்களோடது. மர்டர் ஆன் தி ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ். சூப்பர். என்னன்னா கடல்புறா வந்து என்னோட ட்ரீம் ஹீரோ அந்த மாதிரியான ரேஞ்சுக்கெலாம் வந்து இன்னமும் என்னோட சோல் டச்சிங் புக் அது. எல்லாருமே வந்து ஃபேண்டசி நாவல்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, பட் ஆனால் அது எல்லாருமே படிக்கணும்னு ஆசைப்படுவேன் நான். அதுவும் ஹிஸ்டாரிக் ஃபேண்டசி வந்து உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுலேயும் லெஜெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கல்கி மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சாண்டில்யன் வந்து ஒரு அண்டர் ரேட்டட் லெஜெண்ட், யாருமே வந்து ரெகக்னைஸே இது வரைக்கும் பண்ணலை. அவர் ரொம்ப வருஷமாக எழுதியிருக்காரு, கல்கியை விட நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. ஒரு என்னோட ட்ரீமே வந்து ஒரு சாண்டில்யனோட புக்ஸ் மொத்த கலெக்ஷனும் வாங்கணும். நான் அவரது எல்லாமே படிச்சுட்டேன், 1-2 மட்டும்தான் மிஸ் பண்ணிட்டேன். அந்த அளவுக்கு எப்படின்னா கோவிட்ல நான் ஸ்டார்ட் பண்ணேன், ஒரு லாங் ஜேர்னிக்கு அப்புறமா புக்ஸ் ரீடிங் ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு ஒருத்தர் வந்து சஜஸ்ட் பண்ணார், கடல்புறா படிச்சுன்னா உன்னோட கேரக்டருக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு பர்சன் வந்து அந்த புக்கில் இருப்பாங்கன்ட்டு. கருணாகர பல்லவன், இளைய பல்லவன். அவர் வந்து எப்படின்னா கருணாகர தொண்டைமான்ற பேரில் வரும். அதில் வந்து எப்படின்னா நீ படிச்சுன்னா உன்னோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹிடன் புக்கு கேரக்டர் வந்து இருக்குன்னாங்க. நான் அந்த டைமில் கோவிடு எல்லாமே கம்ப்ளீட் லாக்டவுன், புக்கும் இல்லை. அதில் வந்து எனக்கு ஒரு ரொம்ப அழகான ஒரு ஆடியோ புக்கு வந்து கிடச்சிச்சு. எப்படின்னா யூடியூப்லேயே புக்ஸ் வந்து ஃபுல்லாக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. வாசிப்பு வந்து செம்ம அழகாக இருக்கும். அவங்க தமிழ் அரட்டைன்னு சொல்லிட்டு, அது அவங்க யாருன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. நான் இது வரைக்கும் அவங்க கூட சேட் பண்ணதும் இல்லை. அவங்க அதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அந்த சேனலே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆனால் செம்ம அழகாக வாசிப்பாங்க. அந்த உச்சரிப்புலேருந்து இதிலேருந்து அந்த புக்கு நிஜமாகவே நம்ம படிக்கிற மாதிரியே இருக்கும். அந்த புக்கை நான் ஆடியோ புக் தான் ஃபஸ்ட் டைம் கேட்டேன். அதுக்கப்புறமா நான் புக் வாங்கிட்டேன். புக் வாங்கினதுக்கப்புறமா ஒரு 4-5 வாட்டி படிச்சுட்டேன் அந்த புக்கை மட்டுமே. அந்த அளவுக்கு எனக்கு வந்து கடல்புறா வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு மைண்ட் டிப்ரெஸ் ஆகுதுன்னா உடனே அந்த இதில் போய் எடுத்து படிச்சிருவேன். அந்த மாதிரி இளைய பல்லவனோட ஸ்ட்ராட்டஜிஸ், அது எப்படி அவர் எடுத்துகிட்டு போவார், இது எல்லாமே வந்து ஒரு கடைசியில் வந்து அனபாய சோழனோட பிளான்னு வரும்போது இளைய பல்லவனுக்கே ஷாக் ஆகும். என்னடா இப்படி நான் பிளான் பண்ணலையா, நீ தான் பிளான் பண்ணியா அப்படின்ட்டு. அப்புறம் கடைசியில் வந்து அந்த ரொமான்ஸ் வந்து எப்படின்னா ஓவர்வெல்மிங்காக வந்து நிறைய பேர் இருக்குன்னு சொல்லுவாங்க சாண்டிலேருந்து, பட் ஆனால் அது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த டைமில் வந்து திடீர்னு காப்பாற்றுறதுக்காக அந்த காஞ்சனா தேவி வருவா. அதுக்கப்புறம் அங்கேருந்து மஞ்சள் அழகி கிட்டேருந்து வருவான். கடைசியில் அவங்க 2 பேர் சேர்ந்துருவாங்க. இளைய பல்லவன் வந்து பைத்தியம் ஆகிடுவான். 2 பேரையுமே மறக்க முடியாமல் கஷ்டமாக இருக்கும். அது கடைசியில் வந்து 2 பேரும் ஒன்றாயிடுவாங்க. 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. சாண்டிலியன் ஸ்டோரிஸில் எப்போவுமே 2 லவ்வரு 2 ஒய்ஃபு அப்படி தான் இருக்கும். ஆனால் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கடல்புறா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து யவனராணி அதோட கண்டினியூஷனாக கண்டிப்பாக படித்தே ஆகணுன்னுவாங்க. அது வந்து இன்னொரு டைம் நான் சொல்கிறேன். இதுவே வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும், ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். அந்த கடல் புறாவை வடிவமைக்கிறதுக்கான டெக்னிக்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்கும். நம்மளுக்கு அந்த டைமில் என்னென்னா ஒரு தமிழர்களோட கப்பல் கட்டிமானம் வந்து அதில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அந்த கப்பலுக்கான மரம் சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அவன் வந்து ஒரு கொள்ளையன்கிட்ட வந்து கடல் போர் வந்து கற்றுப்பான். அந்த கொள்ளையன்கிட்ட கற்றுக்கிறத வந்து எந்த அளவுக்கு டெக்னிக்கலாக நம்ம நல்லதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு போகும்போது அவனோட ட்ரீமே வந்து ராஜேந்திரன் சோழன் காலத்தில் இருந்த கடல் இதை வந்து நான் கொண்டு வரணும் அப்படின்னு எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் அது உண்மையாகவே ரொம்ப நல்ல புக்கு. கடல்புறா வந்து கீழவே வைக்க முடியாது, ஃபஸ்ட்டு புக்காக இருக்கும். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நிறைய வாட்டி படிச்சுட்டேன். அந்த வாய்ஸ் ஆடியோ புக் இருக்கிற வரைக்கும் நான் எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அது அவங்களுக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் புக்கு வாங்கினதுக்கப்புறம் நான் எப்போல்லாம் போர் அடிக்குதோ, நான் ரொம்ப லோன்லியாக இருக்கேன், டிப்ரெஸ்டாக இருக்கேன் அப்படின்னா புக்கே படிக்கலை அப்படின்னு இருக்கும்போதெல்லாம் அப்போ அந்த கடல்புறா எடுத்து அதில் சில ஸ்பெசிஃபிக் டேட்ஸ்லாம் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பொன்னியின் செல்வனில் வந்து ஆடிப்பெருக்குன்னா வந்து அந்த டேயில் அந்த சாப்டர் எடுத்து படிக்கிறது, அந்த அளவுக்கு கிரேஸ் நான். இப்போ கூட ஆடிப்பெருக்கு வருதுன்னா அந்த டைமில் படிக்கிறோமோ இல்லையோ நம்ம அந்த ஆடிப்பெருக்கு சாப்டரில் அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடணும் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு சில டேஸ்லாம் வந்து மெமரபுளாக வரும். அப்படி வரும்போதெல்லாம் அந்த டேஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டேட்டோட வருதா, அதுக்கு அலாம் நோட்டிஃபிகேஷன்லாம் வச்சு அந்த டேஸ்லாம் அந்த புக்கை எடுத்து படிச்சிடணும். அந்த அளவுக்கு க்ரேஸாக வந்து இருக்கும். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். கடல்புறா எல்லாருமே படிக்கணும். சாண்டிலியன் நாவல்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும்.
இது வந்து யவனராணியும் கடல் புறாவும் வந்து தி பெஸ்ட்டு, எப்போவுமே பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். வேற யாராவது? இப்போ எங்கள் ஆடியோ புக்ஸ் சொன்னோன்னே எனக்கு ஞாபகம் வருது. நான் லாக்டவுனில் வந்து நான் ஸ்கூல் டைம்லேயே வந்து பொன்னியின் செல்வன் படித்தேன். லாக்டவுனில் வந்து மைக்கில் வேண்டாம், ரெக்கார்ட் ஆகுது இல்லைன்னா வச்சு பேசு. லாக்டவுன் அப்போ கவிதா ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யூடியூப் சேனலும் வச்சிருக்காங்க, தனியாக பாட்காஸ்டும் வச்சிருக்காங்க. அவங்க இந்த பொன்னியின் செல்வன் 5 புக்குமே வந்து அவங்களோட வாய்ஸில் அவங்க ஸ்க்ரீன் பிளே மாதிரி எழுதி பாட்காஸ்ட்டில் வந்து ஒவ்வொரு எபிசோடும், ஒவ்வொரு சாப்டரும் ஒவ்வொரு எபிசோட், அவங்க ஒவ்வொரு எபிசோடுக்கும் அவங்க ஒரு டைட்டில் கொடுத்து ஒருத்தவங்க உட்காந்து நம்ம முன்னாடி உட்காந்து ஒருத்தவங்க நமக்கு கதை சொல்கிறாங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பொன்னியின் செல்வன் ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் இப்போ ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லை புக்கு வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்லம்பாக இருக்குன்னா எடுத்து நீங்கள் பாட்டி கேளுங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு மேக்ஸிமம் 1 month, ஏன்னா 5 புக்கு படிக்கணும், நான் 5 நாள்லாம் சொல்ல மாட்டேன், 1 monthக்குள்ளே அந்த அவங்களோட பாட்காஸ்ட் ஃபஸ்ட்டுலேருந்து ஐ திங்க் 350 எபிசோட்ஸ் சம்திங் இருக்குது. ஃபுல்லாமே நீங்கள் 1 monthல முடிச்சிருவீங்க. எல்லாமே 15 minutes to 20 minutes தான். புக்கு அவங்க படித்து காட்ட மாட்டாங்க. புக்கிலேருந்து ஷீ ரீட்ரேட்டட், ஷீ ரோட் த ஸ்க்ரீன் பிளே அண்ட் தென் ஷீ நேரேட்டட் இட் இன் பொது தமிழில், சங்க தமிழோ எழுத்து தமிழோ கிடையாது, பொது தமிழில் அவங்க நம்மக்கிட்ட கதை சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு கேரக்டர் மேலுமே உங்களுக்கு லவ் வர மாதிரி சொல்லுவாங்க. அந்த அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காது எல்லாமே. இஃப் யூ வாண்ட் டு இஃப் யூ லைக் ஆடியோ புக்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக யூ கேன் ட்ரை தட். ரொம்ப நல்லா இருக்கு. கவிதா ஜீவா அவங்க பேர். ஸ்பாட்டிஃபைல இருக்கு. அவங்க தனி பாட்காஸ்ட் ஒன்றில் வச்சிருக்காங்க. ஐ டோன்ட் நோ தட் நேம், மறந்துருச்சு. ஐவிஎம் பாட்காஸ்ட் சம்திங் நினைக்கிறேன். இன்னொன்று விகடன் ஆப்பில் வந்து நான் ரீசெண்டாக ஒரு பாட்காஸ்ட் கேட்டேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. வந்தார்கள் வென்றார்கள் வந்து நான் என்னோடய ஃபஸ்ட்டு புக் ஃபேர், நான் ஃபஸ்ட்டு டைம் நான் தனியாக புக் ஃபேர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். அங்கே போய் நான் வாங்கின புக்கை நான் இப்போ வரைக்கும் படிக்கலை, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது. பட் ஆனால் இப்போ நான் ஹிஸ்ட்ரி ஃபிக்ஷனை தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டேன். லிட்ரேச்சர், ரியல் லிட்ரேச்சர்னால் என்னன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி ஃபிக்ஷனை தாண்டி வந்துட்டேன். என்னால் மறுபடியும் வந்தார்கள் வென்றார்கள் வந்து ஒரு ஃபேண்டசிக்குள்ளே போக முடியல. ஆனால் அது படித்தே ஆகணுன்ற ஒரு கியூரியாசிட்டியில் டு பி ரீடில் ரொம்ப வருஷமாக இருக்குது. அதுக்கு சரி ஓகே, நம்ம சில டைம் வந்து புக்ஸ் படிக்க கஷ்டமாக இருக்குன்னா அதோட ஆடியோ புக்ஸ் வந்து எனக்கு இங்கிலீஷ் புக்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகும். அது வந்து இங்கிலீஷ் புக்ஸ் போட்டு விட்டோன்னா காதில் கேட்டுக்கிட்டே நம்ம இப்போ கூட படிச்சுக்கிட்டே போனோன்னா நம்ம சீக்கிரம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ப்ரொனவுன்சேஷன் அதெல்லாம் இங்கிலீஷ்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருந்தேன். அப்போ விகடன் ஆப்பில் வந்து சும்மா வந்தப்போ வந்தார்கள் வென்றார்கள் வந்து இருந்ததா, சரி ஓகே நம்ம எப்படி இருக்குது கிராஸ் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. அதில் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பிஜிஎம்ஸாக இருக்கட்டும், எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு வாய்ஸ் டோனுக்கு ஒரே ஆள் பேசியிருக்காங்க, ஆனால் அது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாடுலேஷன்ஸ் இருக்கட்டும், ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த புக்கை வந்து நம்ம ஓன் வாய்ஸில் மைண்ட் வாய்ஸில் படிச்சுக்கிட்டே இருந்தாலும் அந்த புக்கை வந்து ஒரு பிஜிஎம் எஃபெக்டில் வந்தார்கள் வென்றார்கள் அப்படின்ற ஒரு முகல்ஸை வந்து கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி அவங்களோட ஒரு ஹிஸ்டாரிக் ஃபிக்ஷனை நம்ம எப்படி படிக்க முடியும், ஒரு கிங்ஸ் எல்லாம் எப்படி நம்ம அந்த ஒரு பீரியடுக்கே ட்ராவல் பண்ணுற மாதிரி விகடன் ஆப்பில் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. அது ஃப்ரீயாக தான் இருந்தது. நான் ஃப்ரீ தான் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணேன். அது வந்து ஒரு 2 to 3 4 days கண்டினியூஸாக ஜஸ்ட்டு 2 daysலேயே கேட்டு முடிச்சிடலாம். நான் 2-3 நாள் அப்படியே பாஸ் பண்ணி கேட்டதில் ஒரு 4-5 daysலேயே 1 weekலேயே முடிச்சிட்டேன் அந்த புக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைப்பா, இவ்வளோ நாள் கழித்து ஒரு புக்கை முடிச்சிட்டோம்ப்பா, எப்படியோ ஒரு 4 years ஆகிடுச்சு அந்த புக் வாங்கி, அது இப்போ தான் முடித்தேன். ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. மதனோட வந்தார்கள் வென்றார்களும் பேசிக்காக ஹிஸ்ட்ரி நாவல் அதெல்லாம் ரொம்ப பிடிக்குன்றனாலவோ என்னவோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த நரேஷன் வந்து நம்ம நார்மல் தமிழ் மாதிரி தான், லைக் ரைட்டிங் தமிழ் மாதிரி தான் இருந்துச்சு. நார்மல் ரைட்டிங் தமிழ் மாதிரி தான் இருந்தது. நம்ம எப்படி ஸ்கூல் டேஸ் யூஸ் பண்ணுற தமிழ் மாதிரி தான் இருந்தது. ரொம்ப கஷ்டமாகவும் இல்லை. சில இடத்துல அவர் நார்மல் நம்மளோட இங்கிலீஷ் அட்வான்டேஜ், அசால்ட்னஸ் அந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப டிப்பிக்கலாகவும் இல்லை, எனக்கு ரொம்பவும் நல்லா இருந்தது. ஓகேப்பா, ஆனால் ரொம்ப நாள் இருந்த புக்கை நான் முடிச்சிட்டேன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. விகடன் ஆப்பில் கூட சில இதெல்லாம் நல்லா இருக்குது. நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் எப்போவுமே ஆடியோ புக்ஸு, ஆனால் நானே வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். அப்படின்னா விகடன் ஆப்பில் எனக்கு பிடிச்சிருந்தது. அவங்க ஒரு சிலதெல்லாம் நல்லாவே ஒர்க் பண்ணுறாங்க. அந்த மாடுலேஷனாக இருக்கட்டும், அதை ரெக்கார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம கேட்கணும் ப்ராப்பராக கொடுக்கணும் அப்படின்ட்டு அதில் ஒர்க் பண்ணுறாங்க. எனக்கு அது மற்ற ஆப்ஸ் ட்ரை பண்ணேன், எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஆனால் விகடன் ஆப்பில் வந்து நல்லாயிருக்கு. அது ஆக்சுவலாக இப்போ ஒரு ஆர்ஜே அனந்தி ஒரு ஷோ கூட பண்ணிட்டு இருக்காங்கல்ல, டாக் வித் ஆத்தர்ஸ் அப்படின்னு சொல்லி. விகடன் பிளேல வர புக்ஸு அந்த ஆத்தர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு விகடன் யூடியூப் சேனலில் அது ஒரு தனி பிளேலிஸ்ட்டாக இருக்குது. ஸோ அது கூட பார்க்கலன்னா நீங்கள் பாருங்கள். நல்லா சில அந்த பிளேல வர ஆடியோ புக்ஸ் அந்த ஆத்தர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்க ஆர்ஜே அனந்தி பேசுகிறாங்க. நல்லா இருந்தது சில வீடியோஸ் எல்லாம்.
சின்ஸ் இப்போ டாபிக் நம்ம ஆடியோ புக்ஸ் வந்ததுனால என்னுடைய நரேட்டர் வந்து தீபிகா அருண். அவங்களுடைய நரேஷனும் ஸ்டோரி டெல்லில் வந்து ஒர்த் இஃப் யூ வாண்ட் டு லிசன். ஏன்னா வந்து கோகுல் சேஷாத்ரின்னு சொல்லிட்டு அவர் வந்து பொன்னியின் செல்வன் மாதிரி தான் கொஞ்சம் இருக்கும். பட் அவர் அந்த கோவிலை கட்டின பீரியட் அதுக்கப்புறமேட்டுக்கு சம்திங் நடக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி இது இருக்கும். அவர் கிட்டத்தட்ட இந்த புக்ஸ் 8 புக்ஸ் எழுதியிருக்காரு. அது ஒரு புக்கும் 300-400 பேஜஸ். ஸோ எனக்கு அவ்வளோலாம் உட்காந்து படிக்கிறதுக்கு இது இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க தீபிகா அருண் அவங்க ஒருத்தர் மட்டும்தான் நரேட் பண்ணுவாங்க ஹோல் புக்குமே. ஈவன் ஒரு ஹார்ஸ் ரைட் ஆகுதுன்னு வைங்க, அந்த டொக் டொக் சத்தம் கூட வந்து அவ்வளோ ஒரு இதை வந்து எல்லா கேரக்டர்ஸுமே அவங்களே பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் அது சொன்னதுனால மேபி இந்த நரேட்டர் வந்து நல்லா இருக்கும். லைக் அவங்க ஆக்சுவலி அவங்க வந்து கதை ஓசைன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலும் வச்சுருக்காங்க. அது அவங்களோட தான். ஸோ அவங்க இப்போ கூட லேட்டஸ்ட்டாக கபிலன் வைரமுத்து அவங்களோட கூட அந்த அவங்க அம்பாரி அந்த புக்கு கூட அவங்க ஆடியோ புக் மாதிரி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அந்த நரேட்டர் யாருன்னா நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்கன்னா நான் தீபிகா அருண் வவுச் பண்ணுவேன். விமன் கேரக்டர் என் ப்ராமிஸ் எனக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஃபேமஸ் கேரக்டர் தமிழ் புக் நேம் சொல்லணும். நான் அது கேரக்டர் ஆமாம் முன்னே சொல்கிறேன். முன்னே வந்து ஃபேமஸான புக் தமிழ் புக் கிளாசிக்ஸ் மாதிரி தான். என் சபதம் எனக்கே ஆப் ஆயிடுச்சு. கேரக்டர் நேம் சிவகாமி தான். இந்த வேத கேரக்டர் இருக்கேங்க சிவகாமி தான். இது சொல்றது நான் வந்து படிக்கலையே. வேற கேரக்டர் சொல்லுங்க. ஃபேமஸான கேரக்டர் மகேந்திர பல்லவன். விமன் கேரக்டர். விமனா இல்ல அது மேன். மென்னாது. ஆமா சரி. புத்த பிக்ஷுவா. அவங்க பேர் தெரியுமா? புத்த நாக அதான் நாகநந்தி. அந்த புக்கு இப்போ அவைலபிளா இருக்கு. அவங்க வந்து சாண்டிலியன் மட்டும்தான் ரிமூவ் பண்ணிட்டாங்க அந்த தமிழ் அரட்டைன்ற சேனல்ல. அதுல வந்து கல்கி புக்ஸ் அப்படியே இருக்காங்க. வேணும்னா கல்கி புக்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். சில பேர் அது வேணும் நம்ம சும்மா ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டுனா கல்கி புக்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். அதில் வந்து பொன்னியின் செல்வன் இருக்குது, சிவகாமியின் சபதம் இருக்குது, பார்த்திபன் கனவு இருக்குது. அது இல்லாமல் கொஞ்சம் கிளாசிக்ஸ் போட்டிருப்பாங்க. சின்ன சின்ன கிளாசிக்ஸ், லக்ஷ்மி பாலா கிளாசிக்ஸ். எதுக்கு அந்த மாதிரி கிளாசிக்ஸ்லாம் வந்து அவங்க இதில் ரொம்ப ஒரு ட்ராமா டைப்ஸாக இருக்கும். நிறைய ட்ராமா புக்ஸ் அந்த லக்ஷ்மி பாலா ரைட்டிங்ஸ்லாம் எனக்கு அப்போ தான் இன்ட்ரோ. நம்ம நார்மல் கொலோக்கியல் லாங்குவேஜஸில் பேசிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும் அவங்களோட வாய்ஸ். யூடியூப் சேனல் தமிழ் அரட்டை சொல்லிட்டு ஒன்று இருக்கும். நல்லாயிருக்கும். அது ஆக்சுவலாக 2020 ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட்டு இவ்வளோ இயர்ஸ்க்கு அப்புறமும் நான் எப்போனாலும் அதை நான் அவங்கள்ட்ட கேட்குறேன்னா அவங்க வாய்ஸு தமிழ் உச்சரிப்பு எனக்கு இப்போ கூட நான் ஒரு ஆடியோ புக் பண்ணுறோம் அப்படின்னா பண்ணால் அவங்க லெவலுக்கு பண்ணால் மட்டும்தான் என்னால் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். தமிழ் உச்சரிப்புலாம் அவ்வளோ அழகாக இருக்கும். வாய்ஸு செம்ம அழகாக இருக்கும். அவங்களது வந்து உண்மையாகவே ரொம்ப மெஸ்மரைசிங்காக இருக்கும். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா அது அவங்களுக்கு தான். அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஆடியோ புக்ஸுமே சாட்டிஸ்ஃபையே பண்ணல. ரொம்ப நாள் கழித்து ஆடியோ புக்ஸ் கேட்டேன் அப்படின்னா அந்த வந்தார்கள் வென்றார்களில் இது வந்து மேல் நரேஷனில் தான் கேட்டேன். பட் ஆனால் அந்த டாப்பிக்கும் அந்த முகல்ஸ் பற்றின எக்ஸ்போஷருக்கும் வந்து மேல் நரேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது விகடனில். அந்த குவாலிட்டி ஆஃப் ஹியரிங் வந்து சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நான் இது சாட்டிஸ்ஃபைடாக சொல்கிறேன் அப்படின்னா விகடன் ஆப்பில் வந்து எனக்கு கிடச்சிச்சு. அவர் எழுதின புக் பேர் சொல்லலாமா? இந்த ஆத்தரா சொல்லலாம். சொன்னா கண்டுபிடிச்சிருவாங்களே உடனே ஈஸியா. சரி கஷ்டமா டைரக்டா புக் நேம் சொல்லாம மேபி அந்த ஓகே கதை சொல்லவா? ரொம்ப ஃபேமஸ் ரைட்டர், தமிழ் ரைட்டர். கண்டுபிடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான். ஆத்தர் நேம் கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான். இந்த புக் வேணா படிச்சிருப்பீங்கல்ல இப்படியே நானு. அப்படியா? சரி நான் ட்ரை ஏதாவது அந்த வேர்ட் வச்சு ஏதாவது பண்ண முடியுதா? ஓகே இது வந்து இங்கிலீஷ் புக்கு. ஓகேவா? 4 லெட்டர் வேர்டு இருக்கும். ஓகேவா? அதில் வந்து செகண்ட் லெட்டர் வந்து ஒரு நம்பர். ஃபேமஸ் புக்கு. சரி 4 வேர்ட்ஸ். சரி 4 வேர்ட்ஸ். அதில் வந்து செகண்ட் வேர்டு வந்து ஒரு நம்பரை மீன் பண்ணும். சரி 4th வேர்டு வேணா சொல்கிறேன். நமக்கு டே லைட்டுக்கு வந்து சோர்ஸ் வந்து என்ன? அதுதான் வந்து லாஸ்ட் வேர்டு. அதில் ஏதோ கேரக்டர் இருக்காங்க நான் படித்ததில்ல.
அப்படியே வச்சே சொல்லுங்க. சொல்லு, வேற கேரக்டர்ஸ் பேரு ஞாபகம்? அதுல அவர் லைலாவோட ஹஸ்பண்ட் லவ்வர் மாதிரி க்ரஷ். அது பேர் ஆனா கொஞ்சம் ஞாபகம் இருக்கிறது கஷ்டம். கரெக்ட், தாரிக். இது எங்க டீமுக்கு அவுட் ஆஃப் சிலபஸ் போல. ஓகே, இது வந்து ஆக்சுவலாக இந்த கேரக்டர் வந்து அந்த ராஜா வந்து சீக்ரெட் லவ்வர், அந்த ராஜாவோட சீக்ரெட் லவ்வர். இவங்க ரொம்ப ஃபேமஸான புக்கு இது. இந்த புக்கு வந்து இப்போ புக் ஃபேருக்கு போனாலே இந்த புக்கு தான் எல்லா இடத்துலையும் இருக்கு. இல்லை அது மாதிரி பொன்னியின் செல்வன். ஓகே, அந்த ராஜாவோட சீக்ரெட் லவ்வருடைய கரெக்ட். மனுஷன் போகணும்னா எங்கேயாவது போகணும்னாலும் அவனுக்கு கால்கள் தேவை, கால்லனா மோடும். அப்போது ஒரு ஹோல் சொசைட்டியை ரன் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு பேசிக் நீட்ஸ் எல்லாமே வந்து சரியாக இருக்கணும். ஃபுட்டு, வாட்ரி, வீல்ஸ், எப்படி அந்த காலகட்ட ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், எல்லாமே அவங்களுக்கு வந்து இருக்கணும். அப்போது அந்த மக்கள் எல்லாருமே வந்து என்னவா இருக்கிறாங்கன்னா தே ஆர் த என்ன சொல்கிறது, டே ஃபார்மேட் த கிங்டம் அப்படிங்கிறதுனால அவங்க பேர் சூத்திரர்கள். சூத்திரம்னா வந்து ஃபார்முலாஸ். ஸோ அதுக்கப்புறம் அதிசூத்திரர்கள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா ஒரு 5ஆம் பாதம் மாதிரி. பாதம் எப்படி வந்து நீங்கள் பாதத்தை தூக்கிட்டீங்க அப்படின்னா காலால் நிற்க முடியாது, ஹோல் சிஸ்டமே வந்து கொலாப்ஸ் ஆகிடும். அப்போது இது எல்லாத்துக்கும் உதவி செய்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு உதவி செய்யக்கூடிய பீப்புள் வந்து அவங்க வந்து சூத்ராஸ்குனுடைய அந்த அதிசூத்ராஸ். அவங்க சூத்ரர்களை விட இன்னொரு படி அப்படின்னு சொல்லி, அதினா வந்து தமிழில் வந்து மேன்மை அப்படின்னு அர்த்தம், வீரன், அதிவீரன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவங்க இது வந்து ஒரு கவர்மெண்டல் சிஸ்டம். இந்த கவர்மெண்டல் சிஸ்டம் வந்து பாரதாஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இந்த சிஸ்டம் இருக்கிற வரைக்கும் ஒரு கிங்கை வந்து அவன் பையனை வந்து இது பண்ண முடியாது, அரிஸ்டோக்ரஸி வரவே முடியாது. நீங்கள் ரிக்வேதத்தினுடைய இதில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நாங்கள் வரத்துக்கு முன்னாடி இந்த ஊரில் வந்து எவன் வேணாலும் எது வேணாலும் ஆகிக்கலாம். ஒரு சத்திரியன் சத்திரியன் ஆகலாம், அதிசூத்திரன் வந்து பிராமணன் ஆகலாம், யார் வேணாலும் எது வேணாலும் ஆகலாம். ஆனால் அது எங்களோட இதுக்கு செட் ஆகலை. ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஒரு நாடோடிகள். அவங்களோட இதை வந்து நீங்கள் வந்து கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும் அப்படின்னா அவன் சொன்னால் செய்யணும். ஏன் இதுக்கெல்லாம் இருக்கக்கூடாது. ஒருத்தர் செத்து போயிட்டானா அடுத்து அவன் புள்ள வரணும், இல்லைனா அவனோட பிளட் வரணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் அந்த சிஸ்டம் வந்து கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கும். நாடோடிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டாக்டிக்கலாக ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க நம்மளை மாதிரி வந்து ஒரு செட்டில்மெண்ட் பீப்புள் மாதிரி கிடையாது. ஏன்னா அவங்க பல பேர், இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஒரு சிட்டி இருக்குது, அந்த சிட்டிக்குள்ளே ஒருத்தன் வந்தான் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவனை விடுவோம், நம்ம அட்டாக் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அவனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா ஒரு இடத்தையும் வந்து இது பண்ணுவாங்க. அவங்கள வந்து தான் டோத்ராக்கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கேம் ஆஃப் த்ரோன்ஸில் வந்து அவங்கள வச்சு தான் எடுத்துகிட்டு போயிரு. கன்னிங்கான பீப்புள்ஸ் அவங்க, ஏன்னா அவங்க தான் அந்த குதிரையில் போயிட்டு இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க இந்தியாவை கேப்சர் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து அது வரைக்கும் இருந்த ஒரு அதிகமா திரும்ப திரும்ப ரீரீட் பண்ண ஒரு புக்னா அது வந்து ஆஸ் ஆஃப் நவ் வந்து அது அணிலாடும் ஒன்றில் தான். நாமுத்துக்குமார் பத்தி பேசும்போது சில பேருக்கு அவர் பாடலாசிரியரா ஞாபகம் வருவாரு, சில பேருக்கு கவிஞரா ஞாபகம் வருவாரு. எனக்கு என்ன ஒரு எண்ணம் இங்க நான் என்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, அவரை நிறைய பேர் படிக்கிறாங்க, அவரோட நிறைய புக்ஸ் வந்து படிக்கிறாங்க, ஆனா அவருடைய கவிதை தொகுப்புகள் தான் நிறைய படிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. அவர் வந்து நல்ல கவிஞர்ன்றதை தாண்டி அவர் ஒரு நல்ல எழுத்தாளரும் கூட. ஏன்னா அவரோட கட்டுரை தொகுப்புகளும் இருக்கு, அது எல்லாத்தையுமே எல்லாருமே படிக்கணும்ன்றது என்னோட ஆசை. ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் படிச்ச கட்டுரை, அவரோட கட்டுரை தொகுப்பு வந்து அணிலாடும் ஒன்றில். அதுல இன்ஸ்பயர் ஆகி நான் அடுத்து வாங்கின தொகுப்பு வந்து கண் பேசும் வார்த்தைகள். அந்த புக் எதை பத்தினா, அவர் எழுதின பாடல்கள், எல்லா பாடல்களும் இல்ல, கொஞ்சம் பாடல்கள் வரைக்கும், அந்த பாடல் எப்படி பிறந்தது, அந்த பாடலுக்கு பின்னாடி இருக்கிற பேக் ஸ்டோரி என்ன, அந்த பாடல் எழுதும் போது கம்போஸ் பண்ணும் போது அந்த மியூசிக் டைரக்டர்ஸோட நடந்த உரையாடல்கள் என்னன்றது மாதிரி. நீங்க ஒரு நிறைய சாங்ஸ் கேட்கறவங்களா இருந்தீங்க, மியூசிக் லவரா இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா அந்த புக் வாங்கி படிக்கணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த கட்டுரை தொகுப்பு படிக்கவுமே அவ்வளோ எளிமையா அழகா இருக்கும். அதுக்கு அடுத்த கட்டுரை தொகுப்பு நான் வாங்கினது என்னன்னா நினைவோ ஒரு பறவை. இதுல வந்து காமனா அவரோட சம் எக்ஸ்பீரியன்சஸ் பத்தி, சின்ன வயசுல வந்து பேயெல்லாம் உண்மையாவே இருக்குமாப்பா அப்படின்னு சொல்லி இவரோட அப்பா கிட்ட இவரு கேட்டிருப்பாரு. அதே கொஸ்டினை இவரோட பையன் இவர்கிட்ட கேட்டிருப்பாரு. ஒரு நாள் ஒரு பையன் வந்து நாமு கிட்ட ஒரு நாள்
கேட்டிருப்பான் போல. சோ அத பத்தி அவர் வந்து ஒரு கட்டுரை எழுதியிருப்பார். நான் என் அப்பா கிட்ட கேட்ட அதே கேள்வியை என்னோட பையன் என்கிட்ட கேக்குறான் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் ரொம்ப உருக்கமா இருக்கும். அவரை பத்தின நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், அவருடைய பர்சனல் லைஃப் தெரிஞ்சுக்கணும், அவர் கடந்து வந்த வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அவருடைய கட்டுரை தொகுப்புகள் வாங்கணும். நினைவோ ஒரு பறவைக்கு அடுத்து எனக்கு தெரிஞ்ச வேடிக்கை பார்ப்பவன் கூட கட்டுரை தொகுப்பு தான் நினைக்கிறேன். அது நான் இன்னும் படிக்கல, இப்பதான் ஆர்டர் போட்டிருக்கேன். சோ அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா வெறும் அவருடைய கவிதைகள்ல மட்டும் நிறுத்திடாம இந்த கட்டுரை தொகுப்புகளையும் ட்ரை பண்ணணும். ஏன்னா அதுக்கு அவர் வைக்கிற தலைப்பாகட்டும் எல்லாமே இவருக்குள்ள இவ்வளவு ஒரு டேலண்டா, இவர் எழுதுறதும் நல்லா இருக்கே, லைக் கவிதை எழுதினாலும் நல்லா இருக்கு, கட்டுரை எழுதினாலும் நல்லா இருக்குன்ற மாதிரி எப்படி சொல்றது, நீங்க ஏதாவது லைட்டா படிக்கணும், ஃபீல் குட்டா படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க நா. முத்துக்குமாரோட புக்ஸ் படிக்கணும்ன்றது என்னோட ஆசை. ஆக்சுவலி புக் சஜஷன்ல வரும்போதே நான் ஃபர்ஸ்ட் அவர் பேர் தான் நான் யோசிச்சு வச்சிருந்தேன். எனக்கு நாம புக்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷல், அது வந்து எனக்கு அமைஞ்சிருச்சு அந்த மாதிரி. ஏன்னா 2021 என்னோட பர்த்டேக்கு வந்து ஒரு அக்கா ஒருத்தவங்க அவங்களும் புக்ஸ் படிப்பாங்க. ஸோ அவங்க சர்ப்ரைஸாக எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. வேடிக்கை பார்ப்பேன் தான் ஃபர்ஸ்ட் புக் நான் வந்து படித்தேன். நான் வந்து நாமும் படிக்கணுங்கிற தாண்டி எனக்கு அது அமைஞ்சிச்சு. அதுதான் எனக்கு வந்து இந்த புக்கு படி அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. வேடிக்கை பார்ப்பவன் வந்து அது வரைக்கும் எனக்கு தெரியாது. நாமும் வந்து பாடல் எழுதுவான்னு சொல்லி எனக்கு தெரியும். கட்டுரை தொகுப்பை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. சரி, நாவல் படம் தான் நான் எடுத்தேன். பட் அமேசிங்கான ஒரு புக் அது. அது வந்து என்ன சொல்றதுன்னா, நான் அந்த புக்கு மட்டும் இல்ல, நாமோட அந்த எழுத்துக்கள் வந்து ரொம்ப சிம்பிளா அப்படியே காத்து லைட்டா அடிச்சுட்டு நமக்கு தூக்க சொக்கும் தெரியுமா, அந்த மாதிரி அப்படியே லைட்டா அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கணும். நம்மள ஒரு ஹார்டஸ்ட் திங்க கூட சிம்பிளா ஒரு இதுல முடிச்சிருப்பாரு, நமக்கு தான் அதான் மனசெல்லாம் கனமாயிடும். அதுல கூட வேடிக்கை பார்ப்பவன் ஃபர்ஸ்ட் சாப்டர் அவங்க அம்மா சாப்டர்னு நினைக்கிறேன். யாராவது படிச்சிருக்கீங்களா? இல்ல, வேடிக்கை பார்ப்பவன் அம்மாவை சாப்டர் இருக்கும். அது ரொம்ப கனமா இருந்துச்சு எனக்கெல்லாம் அது. ஆனா வேடிக்கை பார்ப்பவன்ல வந்து ஒரு இதுமே வந்து இந்த மனுஷன் எப்படி எவ்வளோ எனக்கு எவ்வளவு எபிசோட் நான் மறந்துட்டேன் நானு. பட் எல்லாத்தையுமே விதவிதமா அவர் எப்படி கொடுத்திருக்காரு, எப்படி எழுதியிருப்பாரு அப்பனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சரியமா இருந்துச்சு. செகண்ட் புக் வந்து அணிலாடு மூன்று. அது வந்து நான் எப்படி எடுத்தேன்னா 2023 சம்திங் ஜூலை 19, எனக்கு தெரியாது அவர் பர்த்டேன்னு சொல்லிட்டு யதார்த்தமா ஹாஸ்டல்ல இருந்தப்ப சரி சும்மா எடுத்து படிப்போமே, அன்னைக்கு சீக்கிரமா நான் கிளம்பிட்டேன், எடுத்து படிப்போமேன்னு பார்த்துட்டு கொஞ்சம் படிச்சேன். அந்த புக் வந்து லைக் நம்மளோட உறவு முறைகளை பத்தி அதை எழுதியிருப்பாரு. அம்மா அப்பா அண்ணன் தம்பி. நான் ஹாஸ்டல்ல இருந்ததுனால நான் வந்து சின்ன வயசுல இருந்து ஹாஸ்டல்ல இருக்கேன். ஸோ எனக்கு அது ரொம்ப கனெக்ட் ஆச்சு எனக்கு. ஸோ நம்ம எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கோம், நம்ம எவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து நம்ம இல்லாம இருக்கோங்கிற மாதிரி இருந்துச்சு. அது வந்து அவரோட பர்த்டே அன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணி என் பர்த்டே அன்னைக்கு எங்க டிபார்ட்மெண்ட்ல சோஷியல் ஒர்க் டிபார்ட்மெண்ட்ல வந்து நாங்க எவ்ரி டியூஸ்டே வந்து புக்கு நாங்க வந்து ரிவ்யூ பண்ணுவோம். புக் ரிவ்யூ ஷோ நடக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் ரிவ்யூ வர நான் அதை வந்து ரிவ்யூ பண்ணேன் என் பர்த்டே அன்னைக்கு. அது எனக்கு அமைஞ்சிச்சு அந்த மாதிரி. தேர்டு வந்து கண் பேசும் வார்த்தைகள். அது வந்து எனக்கு தெரியாது, அவர் வந்து ஒரு பாடலை பத்தி அவர் எழுதியிருப்பாருங்கிற மாதிரி. ஸோ அது நான் படிச்சேன். நிறைய வந்து எப்படி இந்த மனுஷன் வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு கான்வோல்டு இருந்துன்னா ஒரு வார்த்தை எடுத்து அவர் பாடல் எழுதியிருப்பாரு. அவரு இதுக்கு நம்ம என்ன எழுதுறது, இதுக்கு நம்ம வந்து என்ன லைன் போடுறதுன்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சிருக்கும் போது பின்னாடி ஒருத்தவங்களுக்கு வந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க. சோ இந்த வார்த்தையை போடலாமே அப்படின்ட்டு எப்படி இந்த மனுஷன் எவ்வளவு சிம்பிளா இந்த வார்த்தையை பிக் பண்ணி இப்ப நம்மள எவ்வளவு ஹைப் ஆக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. லாஸ்டா நான் படிச்ச புக், நான் மொத்தம் 4 புக் படிச்சிருக்கேன். பாலகாண்டம். எனக்கு பெருசா இந்த சின்ன வயசுல நான் வந்து அந்த என்ன சொல்றது, அந்த சின்ன வயசுக்குள்ள புக்ஸ் எல்லாம் நான் படிச்சது கிடையாது நானு. பட் அது வந்து படிக்கும் போது எனக்குன்னு கிடையாது, அது எல்லாமே நம்ம நல்லா வந்து நம்மளோட அந்த இன்னர் அந்த உள்ள ஒரு பேபியை வந்து வெளில கொண்டு வந்த மாதிரி இருக்கும். ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் மைண்ட், அதான் அவரோட புக்ஸ். ஆக்சுவலா வந்து நாமும் வந்து நான் பாடல்கள் மூலியமா ரொம்ப வருஷமா பாட்டு மூலியமா கேட்டுக்கிட்டே இருப்போம். நா. முத்துக்குமாரும் யுவனோட காம்போ வந்து தி பெஸ்ட். ஆல்வேஸ் 90s கிட்ஸ்னாலே ரொம்ப பெஸ்டா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா அவரோட தேடல் அதுக்கேத்த மாதிரி ஃபர்ஸ்ட் புக் எனக்கு அணிலாடு மூன்றில் தான். ஒரு அப்பா பையனுக்காக அவரு எதிர்பார்த்து அது எழுதினாரா இல்ல எதிர்பார்க்காம எழுதினாரா, ஒரு டாக்குமெண்ட் பண்ணிட்டாரு. அது வந்து அவர் பையனுக்காக அவரு டெடிகேட் பண்ற மாதிரி இருந்தது. அது ஃபர்ஸ்ட் நான் அது படிக்கும்போது எனக்கு வந்து உறவுகள் வந்து இருக்காங்க ஆனா இல்லாத மாதிரி தான்.
உறவுகள் இருந்து இல்லாம இருக்கிறவங்க தான் நிறைய. எவ்வளவு உறவுகள் இருந்தாலும் அதை அனுபவிச்சிருக்க மாட்டோம். எனக்கு அப்படிதான். ஆனா அதை வந்து அந்த ஒரு ஒரு உறவுக்கு இருக்கும்போது எனக்கு ரொம்ப அழகா இருந்தது. ஓ, சித்தின்னு ஒரு உறவு இருக்கு, அப்பான்னு இருக்காங்க, சித்தி, அப்பா, சித்தப்பா, பெரியப்பா. நான் இதெல்லாம் என் லைஃப்லலாம் நான் கூப்பிட்டதே இல்லை. எனக்கு அப்படிலாம் இருக்காங்க அப்படின்றதே எனக்கு தெரியாது. யாரையுமே எனக்கு மேக்சிமம் நான் கூப்பிட்டேன் அப்படின்னா அத்தை, மாமா தான். அதுவும் சின்ன வயசுல கூப்பிட்டது மட்டும்தான். அது இப்பெல்லாம் யாரையுமே கூப்பிட்டது இல்லை. என்னோட அத்தையாவே இருந்தாலும் நான் எனக்கு மனசார கூப்பிடணும்னு தான் ஆசை. அதனால நான் கூப்பிட மாட்டேன், விட்டுருவேன். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த உறவுகளோட பேரோட வர்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்து நாமு பத்தி எனக்கு நிறைய தெரிஞ்சது வந்து பவாவோட உரையாடல்கள்ல தான். பவா வந்து ரேண்டமா எனக்கு அறிமுகமானாரு. ஆனா எனக்கு பவா ஏன் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சதுன்னா, எல்லா எழுத்தாளர்கள் கூடயும் வந்து அவர் பயணிச்சிருக்காரு. ஜேகேல இருந்து இப்போ இருக்கிற ஜேகேல இருந்து ஆரம்பிச்சு இப்போ இருக்கிற கடைசியா இருக்கிற பிரான்சிஸ் கிருபா வரைக்கும் அவர் பழகிருக்காரு, இப்பவும் பழகிட்டு இருக்காரு. ஆனா பவாவோட கதை சொல்லி பயணத்துல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது எப்படின்னா, நாமுவோட அவர் என்ன எப்படியெல்லாம் அவருக்கு தெரியாத பக்கங்கள்னு இருக்கும்ல, நம்ம ரேண்டமா பார்த்திருப்போம். இது வந்து ஜென்ரலா நாமுத்துக்குமார் வந்து கவிதை எழுதுவாரு, கதை எழுதுவாரு, இது எழுதுவாருன்னு பார்த்திருக்கோம். ஆனா அவருக்குன்னு இருக்கிற அந்த ஒரு ஃபேஸ்ன்னு இருக்கும்ல, அந்த ஃபேஸ்க்கு எப்படி அவர் போனாரு, அந்த ட்ரக்குக்கு எப்படி அடிக்ட் ஆனாரு அப்படின்ற அளவுக்கு எல்லாம் வந்து பவா வந்து ரொம்ப உருக்கமா பேசியிருப்பாரு. நீங்க வந்து ரீசெண்டா புதுமை பித்தனுக்காக பேசினது அந்த வீடியோ நான் லான்ச் ஆன நிமிஷமே பார்த்துட்டேன். ஏன்னா எப்பவுமே வந்து எஸ்ரா டிஃபால்ட்டா ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன். அது டிஸ்கவரியில எதுல எஸ்ரா வீடியோ ரீசெண்டா இன்னைக்கு அப்லோட் ஆச்சுன்னா டக்குன்னு பாத்துருவேன். அந்த மாதிரி அது நான் எமோஷனலா நான் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டேன். அதுக்கப்புறமா பவாவோட கதைகள்ல கேட்கும்போது நாமுத்துக்குமார் வந்து ரொம்ப ஹெவியா இருந்தது. ஐயோ, இப்படி இருந்திருக்காரு, நம்மளுக்கு வந்து இப்படி ஒரு மனுஷன் இல்லாமலே நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, அவர் ரொம்ப சின்ன வயசுல இறந்துட்டாரு அப்படின்னு ஒரு எப்படி சொல்றதுன்னா, ரீசெண்டா இப்ப இவங்க சொன்ன மாதிரி எஸ்ரா வந்து இப்ப ரீசெண்டா ஸ்பீச்ல வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, எழுத்தாளர்களுக்கு வந்து ரொம்ப பிடித்தமான நோய், எழுத்தாளர்களை பிடிச்ச நோய் வந்து காச நோய் தான், எல்லா எழுத்தாளர்களையும் வந்து கொன்னது வந்து காச நோய் தான் அப்படின்ட்டு எஸ்ரா வந்து சொல்லியிருப்பாரு. அது வந்து என்னன்னா, இது எனக்கு எதோட ரிலேட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா, எல்லா இளங்கவிஞர்களுக்கு வந்து இருக்கிற அந்த நோயின்னு பார்த்தோம்னா அந்த ட்ரக்ஸ். அதுல ரீசெண்டா வந்து பிரான்சிஸ் கிருபா இப்ப சமீபத்துல இது பண்றது, அவரோடது படிக்கும் போதோ இல்ல அதுல இருந்து மீண்ட ஒருத்தர் தான் இப்ப அந்த கார்த்திக் நேதா. அவரு ரீசெண்டா நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு. அவரோட நேர்ல நாங்க பார்க்கும்போது கூட அவ்வளோ ஜென்யூனா ஹம்பிளா சொல்லுமா, ரீசெண்டா நான் பேசினச்ச கூட நல்லா பேசியிருந்தாரு. எனக்கு வந்து நல்ல வேலை இவராவது கிடைச்சாரே அப்படின்ற மாதிரி இருந்தது. அவரு நாமுவோட டிராவல் பண்ணியிருக்கேன். அவரு ரீசன்ட் டேஸ்ல வந்து நாமு பத்தி நிறைய பேர் பேசுறாங்க. ஆனா அவரோட சொல்லப்படாத பக்கங்கள் வந்து பவாவோட வீடியோல நிறைய பார்த்திருக்கேன். ஆனா அதுல பட்டாம்பூச்சி விற்பவன் அந்த தொகுப்புல எல்லாம் வந்து ரேண்டமா ஒரு சிலதெல்லாம் படிக்கிறப்போ எனக்கு உண்மையாவே நல்லா இருக்கும். ரொம்ப ஒரு சோல் டச்சிங்கா இருக்கும். போற போக்குல ஒரு கவிதை, போற போக்குல ஒரு கவிஞன், போற போக்குல ஒரு கதை அப்படின்ற மாதிரி ரொம்ப சோல் டச்சிங்கா இருக்கும். அவரு பாட்டு எழுதுறதுல வந்து ஒரு எஃபோர்ட் போடுறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அத வந்து ஒருத்தவங்க அந்த வீடியோஸ்ல டீகோட் பண்ணிருப்பாங்க. எப்படின்னா, அந்த சாமி படத்துல வந்து திருநெல்வேலி பத்தி நிறைய எழுதியிருப்பாரு. அந்த பாட்டுக்கு வந்து அவர் எப்படிப்பட்ட ஒர்க் பண்ணிருப்பாரு, அதுக்கப்புறம் ஒரு பாட்டு எழுதணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு ப்ரெஷர் அவர் தாங்கியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து இப்போ சமீபத்துல பறந்து போ டீம் இன்டர்வியூஸ் எல்லாம் பாக்குறச்ச நாமுத்துக்குமாரையும் வந்து இவனையும் வந்து என்ன அவங்க இல்லாத படம் வந்து என்னால பார்க்க முடியாதுன்னா ராம் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ லெஜெண்டரி பீப்புளோட அவங்களோட சர்க்கம்ஸ்டன்ஸே வந்து அவங்க கொடுக்குற மூவிஸா இருக்கட்டும், அவங்க படிக்கிற புக்ஸா இருக்கட்டும், அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ற எழுதுற புக்ஸா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து ஒரு விதமான ஒரு தாக்கத்தை நம்ம கூட வந்துருது. ஆனா அந்த தாக்கம் வந்து நம்மளோட இருக்கிற இயல்பான எமோஷன்ஸா தான் இருக்கும். எதுவுமே வந்து ரொம்ப ஹெவியான எமோஷன்ஸோ இல்லை ஆர்டிஃபிஷியல் எமோஷன்ஸோ இருக்காது. சாதாரண எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன் எப்படின்னா, கல்லறையில் கூட ஜன்னல் வந்து வைத்து பார்ப்பேன். அந்த லைன்லாம் வந்து உண்மையாவே எனக்கு ரொம்ப சோல் டச்சிங்கா இருக்கும். யாருமே யோசிச்சிருக்கவே மாட்டோம். ஆனா அவர் அதை எழுதியிருப்பாரு, பாடி அதுக்கு யுவனோட மியூசிக் இருக்கும்போது ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ அது வந்து நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டது வந்து பவா மூலியமா தான்.
பவா அது வந்து எனக்கு நான் பார்க்காத ஒருத்தர், மீட் பண்ணாத ஒருத்தர் அப்படின்னா பவா மட்டும்தான். அதனால எப்படியாவது லைஃப்ல பவா மட்டும் ஒரு தடவை பார்த்துடணும். ஏன்னா ஜேகேவோடும் பழகிருக்காரு. பாரதி அவரோட இன்னொரு விஷயம் பார்த்ததுல பாரதி ராஜாவோட இருந்த கான்வோலாம் வந்து அழகா சொல்லியிருப்பாரு. நான் சினிமா அவ்வளவா பார்த்ததில்ல, ஆனா சினிமா பார்க்கணும், இது பண்ணணும், சினிமா பார்க்கணுன்ற ஒரு ஐடியாக்குள்ள வந்ததே வந்து எஸ்ரா, பவா இவங்கள சொல்ற கதை சொல்ற பயணத்துலதான். அப்புறம்தான் ஒரு விஷயமா தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போதுதான் ஒரு படத்துக்கு பின்னாடி இவ்வளோ இருக்கு, நம்ம படத்தை சினிமாவை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு நான் இப்பதான் கத்துக்கிறேன் அப்படின்னு இருக்கும்போது இது எனக்கு பவா பழகினது. பாரதி ராஜா பத்தி பேசும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது நாமு பத்தி பேசும்போதுல எனக்கு ரொம்ப ஹெவியா இருந்தது. அதுக்கப்புறம் தெரிஞ்சது பிரான்சிஸ் கிருபான்னு அவரை மாதிரியே அவங்க பிரான்சிஸ் கிருபா, நாமுத்துக்குமார், கார்த்திக் நேதா இவங்க எல்லாரும் வந்து 3 பேரும் வந்து ஜாலியா பேசிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கான்வோலாம் வந்து அது பாய்ஸ் கேன் ரிலேட். அவங்களுக்கு அது கான்வோ உண்மையாவே நல்லா இருக்கும். ஒரு இங்க இருந்து மந்தவெளியில நான் நடந்து போயிருக்கேன், இந்த மாதிரியான நைட்ல சென்னை எப்படி இருந்திருக்காங்க, இங்கதான் கடந்தேன்ட்டுலாம் சொல்லும் போதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். ஆனா அது உண்மையாவே சோல் டச்சிங் ஆகும். அந்த பவாவோட வீடியோ போட்டாலே வரும், பவாவும் நாமுத்துக்குமார் வீடியோ. அது எல்லாருமே கண்டிப்பா கேட்டே ஆகணும். அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ், அவர் எப்படி எழுதினாரு, அவர் கடைசி காலத்துல வந்து நான் கையில ஒரு 100 ரூபாய் கொடுத்து அனுப்பினேன். அதெல்லாம் வந்து சாதாரண மக்களா நம்ம இப்ப பண்ணுவோம், சில பேருக்குலாம் அது நமக்கு பெருசா தெரியாது. ஆனா அப்பேற்பட்ட ஒரு கவிஞனுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப சோல் டச்சிங்காவும் இருக்கும், ரொம்ப எமோஷனலாவும் இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு எமோஷனலி பில்ட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த பவாவும் நாமுவோட உரையாடலுமே வந்து நல்லா இருக்கும். அதுவுமே எல்லாரும் செக் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அந்த புக்ல அவர் எழுதினதுல ஒரு சின்ன பார்ட் மட்டும் நான் சொல்றேன். ஒரு நாள் அவர் ட்ரெயின்ல போயிட்டு இருந்தாராம். அப்போ கோ பேசஞ்சர் பார்த்துட்டு நீங்க இவர் தானே என்னோட ஒய்ஃப் வந்து உங்க கிளாஸ்மேட்டு அப்படி இப்படின்னு அவர் பேச ஆரம்பிச்சாரு. சொல்லிட்டு மட்டும் அவர் விடல, பேசுறாரு பேசிட்டே இருக்காராம். என் ஒய்ஃப் வந்து உங்களை பத்தி சொல்லியிருக்காங்க, அது இதுன்னு அந்த அப்படியே பேசிட்டே இருந்திருக்காரு. இவரை வந்து நடுவுல இவரையும் பேச விடல, அவரு பாட்டுக்கு பேசிட்டே இருந்திருக்காரு. அது எவ்வளவு ஆர்ஸ்ன்றது எனக்கு சரியா தெரியல, மறந்துருச்சு. அதுக்கப்புறம் ஸ்டாப்பிங் வந்துருச்சு, அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமா அந்த கட்டுரையை நாமும் வந்து எப்படி முடிச்சிருப்பாருன்னா, இவர் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்த அவங்க ஒய்ஃபோட அந்த நேம்ல எனக்கு அப்படி எந்த கிளாஸ்மேட்டுமே இல்ல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி முடிச்சிருப்பாரு. அதெல்லாம் வந்து ரொம்ப அழகா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இன்னொன்னு சொல்லியிருப்பாரு, நாமுத்துக்குமார நிறைய பேர் பப்ளிக் பிளேஸ்ல பாக்கும்போது வெற்றிமாறன்னு நினைச்சுப்பாங்களாம். சார் வெற்றி சார் நீங்க தானே அப்படின்னு சொல்லி பேசுவாங்களாம். இவரும் ஆமா நான் வெற்றி தான் அப்படின்னு பேசிட்டு அதுக்கப்புறமா வெற்றிமாறனுக்கு கால் பண்ணி இப்ப நான் உன்ன மாதிரிதான் நடிச்சிட்டு இருக்கேன் அந்த மாதிரி ஏதோ அவர் வந்து இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி விஷயங்கள்லாம் வந்து அவர் ஷேர் பண்ணிருக்காரு. சோ இதெல்லாம் மிஸ் பண்ணாம நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த கட்டுரை தொகுப்பெல்லாம் நீங்க படிக்கணும். ஏன்னா அவங்க சொன்ன மாதிரிதான் நாமுத்துக்குமார் புக் படிக்கும் போது எனக்கு தோணுற ஒரே சேம் ஃபீலிங் என்னன்னா, நம்ம பக்கத்துல உட்காந்து பேசுற மாதிரியான ஒரு ஃபீலிங் அது கொடுக்கும். யாரோ நம்ம பக்கத்துல உட்காந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து பேசினா அது புக் படிக்கிற மாதிரியான ஃபீலிங்கே கொடுக்காது. பக்கத்துல உட்காந்து பேசுற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து அது கொடுக்கும். அவ்வளோ எளிமையான ஒரு மனுஷன். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். என்னதான் வந்து இந்த மாதிரி அங்கங்க நம்மளை சிரிக்க வச்சாலும் அழகா இருக்கே அப்படின்னு நம்ம பிரமிக்கிற மாதிரி இருந்தாலும் அட் த எண்ட் வந்து நம்ம கண்ணீர் இல்லாம நம்மளால முடிக்கவே முடியாது. ஸோ தாங்கிக்க முடியல, இருந்தாலும் அந்த இலக்கியம் மூலயமா அவர் வந்து இன்னும் நம்மளோட பயணிச்சுட்டே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிதான் நம்ம தேத்திக்க வேண்டியதா இருக்கு. நாமுத்துக்குமார் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பாடலாசிரியரா வந்து அறிமுகமாயிருப்பாரு. எஸ்பெஷலி இந்த ஆனந்த யாழை அந்த சாங் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்சிருக்கும் அவரை. பட் எனக்கு வந்து நாமுத்துக்குமார் அறிமுகமானது வந்து ஒரு எழுத்தாளராக தான் அறிமுகமானாரு. ஸோ ஆப்வியஸா அவரோட பாடல்கள் வந்து தெரியும், அவர் ஒரு பாடலாசிரியர் தெரியும். பட் ரொம்ப விரும்பி கேட்டதுலாம் கிடையாது அவரோட பாடல்களை. நான் வந்து ஃபர்ஸ்ட் படிச்ச புக் வந்து அணிலாடும் ஒன்றில் தான். ஆப்வியஸா இது வந்து ஒரு லாக்டவுன் டைம்ல அணிலாடும் ஒன்றில் படிக்க ஆரம்பிச்சேன். அப்போ பிடிஎஃப்ல தான் படித்தேன். ஸோ படிக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் வந்து ஒவ்வொரு சாப்டரையும் வந்து கொண்டு போறதே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா கொண்டு போவாரு. ஒரு சாப்டர்ல பாத்தீங்கன்னா வந்து சேர்ஸ் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரி எழுதியிருப்பாரு. இன்னொரு சாப்டர்ல வந்து 2 கிளிகள், அக்கா கிளி தங்கச்சி கிளி பேசுற மாதிரி. ஸோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இதில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஒவ்வொரு சாப்டருமே. அண்ட் அதில் ஒரு 20 கட்டுரைகள் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு உறவுகளை வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் அம்மா பத்தின அந்த அத்தியாயங்கள்லாம் படிச்சுட்டு நான் ரொம்ப வந்து அழுதுருக்கேன். ஏன்னா அந்த ரொம்ப டச்சிங்கா வந்து எழுதியிருப்பாரு. இப்ப வரைக்கும் என்னால மறக்க முடியாத அந்த ஒரு லைன் அப்படின்னா
அவங்க அம்மா வந்து இறந்துட்டு இருப்பாங்க. அவர் வந்து ஸ்கூல்ல இருந்து அவரை வந்து கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அப்ப வந்து சின்ன பையன்தான். அப்ப அவர் வந்து கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு வந்து கரும்பு கொடுத்துருப்பாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. அது வந்து அவர் எழுதியிருப்பாரு. இது அதுக்கப்புறம் நான் சாப்பிட்ட எந்த கரும்புமே என் வாழ்க்கையில இனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இப்ப சொல்லும் போதே அது ரொம்ப எமோஷனல் ஆகுது. அந்த மாதிரி அவரோட லைஃப்ல நடந்த சில விஷயங்களை தான் அவர் வந்து பாடல்களா வந்து எழுதியிருப்பாரு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா அந்த கட்டுரையிலே அவர் வந்து சொல்லியிருப்பாரு, அம்மாக்கும் எனக்குமான அந்த ஒரு பயணம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பட்டாம்பூச்சி வந்து என் கையில வந்து உட்கார்ந்துட்டு போற அந்த சில கணங்கள் தான் அப்படின்னு எழுதியிருப்பாரு. சோ அததான் நம்ம வந்து இப்போ ஒரு ஃபேமஸா ஒரு பாட்டுல வரும், ஒரு வண்ணத்து பூச்சி எந்தன் வழி தேடி வந்ததுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அவங்க சித்தப்பாவை பத்தி எழுதும்போது சொல்லியிருப்பாரு, எங்க சித்தப்பாவோட நிழல்ல தான் நாங்க வந்து வளர்ந்தோம் அப்படின்றதுதான் வந்து ஒரு நதியாலே பூக்கும் மரங்களுக்கு நதி மீது உள்ள காதலினை அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாரு. சோ இந்த மாதிரி ரொம்ப எளிமையா இருக்கும், அதே சமயம் நம்ம ரொம்ப ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அவரோட ரைட்டிங்ஸ் எல்லாமே. அண்ட் அவரோட ஆல்மோஸ்ட் எல்லா கட்டுரை தொகுப்புகளும் படிச்சுட்டேன். இன்னும் கிராமம் மாநகரம் அது மட்டும் படிக்கல, ஏன்னா வந்து எனக்கு சீக்கிரமா அதை படிக்க கூடாது அப்படின்றதுக்காகவே நான் வச்சிருக்கேன். அது படிச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் அவரு கூட படிக்கிறதுக்கு வர புக்ஸ் இல்லை அப்படின்றதுக்காகவே அந்த புக்கை மட்டும் அப்படியே வாங்கிட்டு அப்படியே வச்சிருக்கேன். கவிதைகள் வந்து எல்லாமே பிடிக்கும் தான், பட் கவிதை தொகுப்புகள் அந்த அளவுக்கு இன்னும் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணல. வெறும் கட்டுரைகள் மட்டும்தான் நிறைய வந்து அவரோடது படிச்சிருக்கேன். பாலகாண்டம் வந்து அவரோட சின்ன வயசுல இருக்கிறதெல்லாம் அந்த ஹெட்டிங்ஸே ரொம்ப வந்து சூப்பரா இருக்கும். அந்த நினைவு ஒரு பறவையோட லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருந்து இந்த ஊர் வரைக்கும் அப்படின்லாம் வந்து ஹெட்டிங்ஸ் வச்சிருப்பாரு. ரொம்ப கேட்சியா இருக்கும், ஃபன்னா இருக்கும், எமோஷன்ஸும் இருக்கும், அதே சமயம் நம்மள ரொம்ப சிரிக்க வைப்பாரு. இவங்க சொன்ன மாதிரி நம்ம கூடயே ஒருத்தவங்க உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு ஃபீல் வந்து நாமுத்துக்குமாரோட அந்த எழுத்துக்கள் வந்து நமக்கு தரும். அண்ட் வேடிக்கை பார்ப்பவன் படிக்கும் போது தான் எனக்கு வந்து தெரிஞ்சது அவர் வந்து பிஎஸ்சி வந்து பிசிக்ஸ் படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. பட் மாஸ்டர்ஸ் வந்து தமிழ்ல முடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு கோல்டு மெடலிஸ்ட் கூட. ஆனா அவரோட லிரிக்ஸ்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும், ரொம்ப சப்டலா எழுதியிருப்பாரு. அது ஏன் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லுவாரு, எளிய மக்களுக்கு வந்து சீக்கிரமா ரீச் ஆகும் எளிமையா எழுதுனாதான் அப்படின்ட்டு. சோ நானும் வந்து ஒரு சில கவிதைகள் எழுதுவேன், பட் ரொம்ப செலக்டிவா ரொம்ப தமிழ் வேர்ட்ஸா பார்த்து எழுதிட்டு இருப்பேன். ஒன்ஸ் நாமுத்துக்குமாரோட அந்த இதை படிச்சதுக்கு அப்புறமா ஓகே, அவ்வளவு பெரிய கவிஞன் அவரே வந்து சிம்பிளா எழுதும்போது நம்மளும் ரொம்ப சிம்பிளா சப்டலா எழுதணும் அப்படிங்கிறதுக்காக நானுமே என்னோட ஸ்டைல மாத்திட்டு ரொம்ப சிம்பிளா எழுத ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த வகையில வந்து அவர் என்னை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. அண்ட் நான் வந்து மோஸ்ட்லி சொல்லணும்னா நாமுத்துக்குமார் அந்த அளவு பாடலாசிரியரா தெரியாதுன்னு சொன்னேன். ஒன்ஸ் நான் அதுக்கப்புறம் அந்த வேடிக்கை பார்ப்பவன், அணிலாடும் ஒன்றில் இதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு நான் அடிக்கடி கேட்ட பாடல்கள், ரொம்ப பிடிச்ச பாடல்களா எடுத்து பார்க்கும்போது அது கண்டிப்பா நாமுத்துக்குமார் எழுதுனதா இருக்கும். ஸோ அப்படிதான் நான் வந்து என்னோட ஃபேவரட் லிரிசிஸ்ட வந்து நான் அப்படிதான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மோஸ்ட்லி வந்து நாமுத்துக்குமாரோட அந்த நிறைய பாடல்களை நான் கவனிச்சது வந்து அவர் இலக்கியங்களையும் வந்து கொண்டு வந்திருப்பாரு. அந்த ஒரு கண்டினியூட்டி வந்து அவரோட பாடல்கள்ல இருக்கும். எஸ்பெஷலி வந்து திருக்குறள்ல நான் நிறைய திருக்குறளையும் நாமுத்துக்குமாரோட சாங்ஸையும் நிறைய ரிலேட் பண்ணியிருக்கேன், நிறைய ரைட்டப்ஸும் எழுதியிருக்கேன். இப்போ டக்குன்னு சொல்லணும் அப்படின்னா ஒரு திருக்குறள் இருக்கு, யான் நோக்கும் காலை நிலன் நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும்னு. அதை வந்து நாமுத்துக்குமார் வந்து அப்படியே கேப்சர் பண்ணியிருப்பாரு. எப்படின்னா, நான் கொஞ்சம் பார்த்தால் எங்கேயோ பார்ப்பாள், பார்க்காத நேரம் என்னை பார்ப்பாள். அதுக்கப்புறம் இரு நோக்கு இவளுன்கண் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் இருக்கு. இவளோட பார்வைக்கு வந்து ஒரு நோக்கம் வந்து வலிய தரதா இருக்கு, இன்னொரு நோக்கம் வந்து நம்மள உயிர்ப்பிக்கிறதா இருக்குன்ட்டு. அதே நாமுத்துக்குமார் எப்படி எழுதியிருப்பாருன்னா, ஒரு பார்வை வேண்டும் பிறக்க, மறுபார்வை வேண்டும் இறக்க அப்படின்னு எழுதியிருப்பாரு. அதே மாதிரி இன்னொரு குறள் இருக்கு, இந்த மாதிரி ஒரு அணிகலன்கள் அணிஞ்ச ஒரு பெண்ணை வந்து நான் மறக்கிறதே இல்லை, மறந்தாதானே நான் நினைக்க முடியும் அப்படின்ட்டு. அதையே நாமுத்துக்குமார் எப்படி எழுதியிருப்பாருன்னா, கண்ணுக்குள் ஏதோ அப்படின்ற சாங்ல அது வந்து எழுதியிருப்பாரு, நான் வந்து உன்னை மறக்கிறதே இல்லை, மறந்தாதானே நினைக்கிறதுக்குன்னு. சோ அந்த எளிமையான வேர்ட்ஸ்லயுமே அவர் வந்து அந்த இலக்கியத்தை வந்து கேரி பண்ணிட்டே போவாரு. அவரோட கவிதைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். அந்த எண்ட்ல நம்மள வந்து சிந்திக்கவும் வைக்கும், சிரிக்கவும் வைக்கும். இப்போ ரீசெண்டா நான் வந்து படிச்சு ரொம்ப சிரிச்ச ஒரு கவிதைனா விமானம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எங்க ஊர்ல வந்து நிறைய டைம் விமானம் பார்த்திருக்கேன். மீனம்பாக்கம் போகும்போதெல்லாம் கூட நான் வந்து கையசைச்சு பாய் சொல்லியிருக்கேன். எனக்கு ஆனா விமானத்துல ஏறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட் பேராகிராஃப் இப்படிதான் முடிப்பாரு. சென்ற வாரம் தான் திருவிழாவை ஒட்டி விமானத்தில் ஏற வாய்ப்பு கிட்டியது, என்றாலும் கோவில் கோபுர விமானம் எல்லாம் விமானமா என்ன அப்படின்னு முடிச்சிருப்பாரு. சோ அந்த மாதிரி ஒரு ஃபன்னா இருக்கும். அப்புறம் பரீட்சைக்கு படிக்கும் மாணவன் வேண்டினால் பாஸ் ஆனால் தேங்காய், ஃபெயில் ஆனால் பிள்ளையார் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி கொஞ்சம் நக்கல் நையாண்டி எல்லாமே அவரோட கவிதைகள்ல வந்து நம்ம பார்க்க முடியும். அவரை பத்தி பேசினா நிறைய இருக்கு, ஏன்னா என்னோட ஃபேவரட் அவர் வந்து நாமுத்துக்குமார். எங்க வீட்லயுமே ஏதாவது சாங்ஸ் கேட்டேன் அப்படின்னாலுமே இது யாரை எழுதின சாங் அப்படின்னு கெஸ் பண்ண சொல்லுவேன்.
உடனே அவங்க எல்லாம் நாமுத்துக்குமார் தானே அப்படின்னுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்கள வந்து நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டேன், எனக்கு நாமு தான் பிடிக்கும் அப்படின்ட்டு. அண்ட் ஆமா, அணிலாடு மூன்றிலோட அணிந்துரை வந்து வண்ணதாசன் எழுதியிருப்பாரு. அவங்களோட பேத்தி வந்து தாத்தா வாங்குனீங்களா படிச்சீங்களான்ற மாதிரி புக் ஃபேர் போயிட்டு இருக்கேன், நிறைய ஆத்தர்ஸை மீட் பண்றோம், அவங்க கிட்ட சைன் வாங்குறோம், அவங்க கிட்ட எனக்கு இது பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்லாம் ஷேர் பண்றோம். பட் நாமுத்துக்குமாரை சந்திக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு எப்பவுமே நம்மளுக்கு கிடைக்க போறது இல்லை அப்படின்ற அந்த ஒரு விஷயம் தான் எப்பவுமே ஃபீலிங்கா இருக்கும். அண்ட் ரொம்ப பிடிச்ச ஆத்தர், ரொம்ப கொண்டாடப்பட வேண்டிய ஒரு ஆத்தரும் கூட. நீங்களும் வாய்ப்பு கிடைச்சா அவரோட கட்டுரை தொகுப்புகள் அவங்க சொன்ன மாதிரி வாசிச்சு பாருங்க. நிறைய பேசிட்டீங்க, நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன். அணிலாடு மூன்று தான் ஃபர்ஸ்ட் நான் படிச்ச புக் நாமுத்துக்குமாரோடது. அதுல வந்து ஒவ்வொரு உறவுகள், ஈச் அண்ட் எவ்ரி உறவுகளுக்கு அவர் வந்து யதார்த்தமா தான் எழுதியிருந்திருப்பாரு, உண்மையா தான் எழுதியிருந்திருப்பாரு. நான் எதை சொல்லணும்னு நினைச்சேன்னா, இவங்க சொன்னாங்கல்ல எனக்கு அந்த மாதிரி யாரையும் கூப்பிடறதுக்கு சான்ஸ் கிடைக்கலன்னு. நான் தான் ஃபேமிலிலேயே ஃபர்ஸ்ட் சைல்டு. ஸோ எல்லா உறவுகள் கூடயும் அவர் சொல்லியிருப்பாருல்ல, பாட்டி வீட்டுக்கு போனா பாட்டி அவரை கவனிச்சுக்கிறது. அவரு சொன்ன சின்ன வயசுல அவங்க பாட்டி கூட வளர்ந்துருப்பாரு, அதை சொல்லியிருந்திருப்பாரு. தாய்மாமன் பத்தின உறவு சொல்லியிருப்பாரு, சித்தப்பா பத்தி. சோ வந்து ஃபேமிலிலேயே ஃபர்ஸ்ட் பொண்ணுங்கிறனால இப்படி எல்லா உறவு கிட்டயுமே அதிகமா பாசம் வாங்கின ஒரே ஒரு பொண்ணு நான் தான். ஆனா அன்பார்ச்சுனேட்லி க்ரோ அப் ஆக கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எல்லார்கிட்ட இருந்து விலகி வர ஆரம்பிச்சிருவோம். சோ அப்படிதான் நான் வந்து ஒரு நாள் வந்து ஹைதராபாத்ல நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ இந்த புக் வந்து எனக்கு கிடைச்சது படிக்கிறதுக்காக. நான் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு ஒவ்வொரு உறவுகளும் முடிக்க எனக்கு அழுக வருது. என்னால அந்த அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அம்மா அப்பா ஓகே, அந்த உறவுகள் படிக்கிறப்ப தெரியும் நான் இப்ப லீவுக்கு போனா அம்மா அப்பாட்ட தான் போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஊரு தூரமா இருக்கு, அதாவது தாத்தா பாட்டி ஊரு தூரமா இருக்கு. ஆனா இருக்காங்க, இன்னுமே தாத்தா பாட்டி இருக்காங்க. ஆனா அவங்கள நம்ம போய் பார்க்கவே முடியலையே. அந்த சித்தி சித்தப்பா கூட வாழ்ந்த காலங்கள் திருப்பி அந்த ஒரு சின்ன வயசுலயே நம்ம வாழ்ந்து முடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு உறவுகளையும் படிச்சு முடிக்க எனக்கு கண்ணு அப்படியே தேங்குது. அப்ப என்ன பண்ணேன், இப்பதான் நம்ம கிட்ட வீடியோ கால் ஃபெசிலிட்டி இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாரும், ஆனா எங்க சித்திக்காகட்டும் சித்தப்பாகட்டும் எல்லாருக்குமே நான் வந்து வீடியோ கால்ல தான் கால் பண்ணி இப்படி எல்லாம் நான் படிச்சேன். அந்த இதுல எனக்கு நான் ஆக்சுவலா புக்கு தேடினேன், நான் ஷிஃப்ட் ஆனதுல புக் வந்து வீட்டுல வச்சுட்டேன் போல. சோ எனக்கு அதுல எல்லாம் மார்க் பண்ணி வச்சிருந்திருப்பேன், எடுத்துட்டு வந்து படிச்சு காட்டணும்னு நினைச்சேன். சோ இப்படி எல்லாருக்குமே நான் வந்து வீடியோ கால் பண்ணி இந்த மாதிரி வரி படிக்கும் போது எனக்கு உங்க ஞாபகம் வந்தது, சித்தி நீங்க இதை எனக்கு பண்ணிருக்கீங்கல்ல அப்படியெல்லாம் சொல்லி. ஏன்னா ரொம்ப லாங், நான் ஹைதராபாத்ல இருக்கேன், எங்க ஊர் வந்து ராமேஸ்வரம்ல ஒரு ஊர். சோ லிட்டரலி எவ்வளவு தூரம் யோசிச்சு பாருங்க. அங்க இருக்கவங்களுக்கு நான் வீடியோ கால் பண்ணி நான் சொல்லிட்டு இருக்கேன் என்னோட ஃபீலிங்ஸ். நான் இப்படி எல்லாம் உங்ககிட்ட வளர்ந்தேன், இப்போ வந்து எனக்கு ஒரு 22 வயசு ஆயிடுச்சு, என்ன வந்து காலகட்டம் வந்து என்ன எந்த அளவுக்கு தள்ளிடுச்சு உங்ககிட்ட இருந்தலாம், திருப்பி வந்து எனக்கு அதே குழந்தையா அதே ஷிஃபானாவா உங்க கூட இருக்கணும்னு ஆசையா இருக்குன்னு. அப்ப எங்க மாமாவுக்கும் எங்க ஃபேமிலிக்கும் கான்டாக்ட் இல்ல, அதாவது எங்க அம்மாவோட அண்ணனுக்கு எங்க கூட கான்டாக்ட் இல்லாம இருந்தது. சோ வந்து நான் லிட்டரலா அவரோட வாட்ஸ்அப் நம்பர் தேடி நான் வந்து அவருக்கு இந்த வரிகளை அனுப்புனேன். நான் இது இந்த மொமெண்ட் எனக்கு ஷேர் பண்ணும் போல இருந்துச்சுன்னா நான் சொல்றேன். அந்த தாய்மாமன் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம், என் தாய் உதிரத்தின் மிச்சம் என அவர்களை நானும், நான் தமக்கை உதிரத்தின் மிச்சம் என என்னை அவர்களும் நினைத்தபடி நகர்கிறது வாழ்க்கை. அப்படித்தானே போயிட்டு இருக்கு. பேசாம இருந்தோம், அத்தனை வருஷம் பேசவே இல்லை. ஆனா அவருக்கு என் மேல அவ்வளோ பாசம். அவர் பஹ்ரைன்ல இருந்தாரு, மலேசியால இருந்து எல்லா டைமுமே எங்க அம்மா சொல்லுவாங்க, நான் பிறந்தப்ப அவர் என்ன பாக்கலையாம், ஆனா அவர் மலேசியால இருக்கப்பயும் பஹ்ரைன்ல இருக்கப்பயும் எனக்காக அவர் வாங்கி கொடுத்த திங்ஸ் எங்க அம்மா ஒரு பிரவுன் பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்காங்க. அவர் எனக்கு கடிதம் எழுதியிருக்காரு. நான் குழந்தையா இருந்தப்ப யாராச்சும் கடிதம் எழுதுவாங்க, அதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி யூனிக்கா இருந்தது. நான் குழந்தையா இருக்கப்ப எனக்கு எதுக்கு கடிதம், நான் அப்போ ஒரு 7 மாசம் குழந்தை, அதை நான் வளர்ந்து படிக்கிறேன், எனக்கு அதுல நிறைய இருக்கு. அவர் எழுதியிருக்காரு, என்ன செல்ல மருமகள் அப்படின்லாம் சொன்ன அந்த வரிகள்லாம் எனக்கு ஏன் 22 வயசுல அந்த செல்ல மருமகள் என்ன ஆச்சுன்னு எனக்குள்ள ஒரு கொஸ்டின் மார்க். இதை அனுப்புறேன் 2022ல நான் அனுப்புறேன். 2024ல எங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வராரு. எனக்கு அப்போ 24 வயசு. என்ன அதே சின்ன வயசுல தூக்கி கொஞ்சின மாதிரி 24 வயசுல அவர் என்ன தூக்கி கொஞ்சினாரு. சோ அந்த உறவுகள் அது ஒரு மாதிரி ரொம்ப இமோஷனலா இருந்தது. ரொம்ப லைட்டான ஒரு வார்த்தை தான். ஆனா அப்படித்தானே போயிட்டு இருந்தது. பேச்சு வழக்கு இல்ல அப்படின்னா அவங்க என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல என் தங்கச்சி இருக்காங்க, என் தங்கச்சியோட பொண்ணு எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க, நாம என்ன நினைச்சிட்டு இருப்போம், மாமா இருக்காங்க, மாமாவோட குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னு அந்த ஒரு பேச்சுவார்த்தை இல்லாம போயிட்டு இருந்தது. ஒரு புத்தகம் நான் ஜஸ்ட் இப்ப கூட காட்டுறேன், சேட் கூட அப்படியே தான் இருக்கு, நான் அவருக்கு அதை எடுத்து அனுப்புனதுதான். அவர் வந்து அதுக்கு எனக்கு ரிப்ளை பண்ணது என்னன்னா, அதெல்லாம் காலகட்டம், அப்படிதான் எல்லாத்தையும் மாத்திரும் அப்படின்னு சொல்லி பண்ணாரு. ஆனா அந்த 4 வார்த்தை எங்களை திருப்பி சேர்த்து வச்சது. சோ இதை நான் இங்க ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ரொம்ப லைட்டான வரிகள் தான். ஆக்சுவலா லைஃபே வந்து சிம்பிள் தான், ஆனா நம்ம எல்லாரும் தான் அதை காம்ப்ளிகேட் பண்ணிட்டு சின்ன விஷயத்துக்காக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். பட் அது வந்து ஒரு லைட்டா, இப்ப அவங்க சொன்னாங்கல்ல, அது ஒரு லேசான காத்து மாதிரி தான் நம்ம லைஃபே வந்து. நான் வந்து லாஸ்டா வந்து சென்னை லிட்ரேச்சர் ஈவென்ட்க்கு போயிருந்தேன்.
சூரிய வம்சம் சொல்லிட்டு ஒரு புக்கு இருக்கும். அந்த புக்கோட ஆத்தர் எனக்கு அவங்களோட நேம் மறந்துருச்சு. அவங்க சொல்லுவாங்க தி லாஸ்ட் லீஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் வந்து ஒரு ஸ்டோரி படிச்சிருப்போம். யாரெல்லாம் படிச்சீங்கன்னு தெரியல, செல்ஃப் இஸ் ஜெயிண்ட், லாஸ்ட் லீஃப் அந்த மாதிரி. ஸோ அந்த ஸ்கூல்ல லாஸ்ட் லீஃப் எல்லாம் படிச்சிருப்போம்ல, அந்த மாதிரிதான் அவங்க சொல்லுவாங்க. அவங்களோட கடைசி காலம் அவங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்னா, அந்த இலை இருக்குல்ல, இலை வந்து இலையுதிர் காலத்துல அப்படியே மெல்ல லேசா ஆடி அப்படியே அதுக்கு தெரியும் நான் வந்து இப்போ கீழே விழுந்தேன்னா என் லைஃப் முடிஞ்சிச்சுன்னு அதுக்கு தெரியும். ஆனா அது எப்படி அது விழுகும், அது காமா தான் வரும், அந்த அர்ஜென்சில வராது. அந்த இலை எப்படி வரும், பொறுமையா நான் விழுந்தா நான் இறந்துருவேன்னு அதுக்கு தெரியும். ஆனா அந்த மூமெண்ட் அதை லவ் பண்ணி வரும். சோ அதேதான் நம்மளோட வாழ்க்கையும். நம்மளுக்கும் தெரியும் இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு. ஆனா அந்த மூமெண்ட்டை நம்ம யாரும் என்ஜாய் பண்றது கிடையாது. ஒரு ரஷ்ஷோடையே ஒரு இதோடையே ஒரு ஜெனராசிட்டி இல்லாம அந்த மாதிரி ஒரு போயிட்டு இருக்கு. அது இல்லாம அவங்க அதான் சொல்லுவாங்க, நான் எவ்வளவு புக் எழுதியிருக்கேன், எவ்வளவு பண்ணிருக்கேன், நல்லது பண்ணிருக்கேன். அவங்களுக்கு அந்த ஆத்தருக்கு வந்து ஆக்சுவலா சில்ட்ரன் யாரும் கிடையாது. அவங்க ஏர்ன் பண்ண எல்லாமே வந்து அவங்க ட்ரஸ்ட்டுக்கு தான் எழுதி வச்சிருக்காங்க. அது கூட சொன்னாங்க, அவங்கள மீட் பண்ண எனக்கு சான்ஸ் கிடைச்சது எனக்கு வந்து ஒரு நல்லா இருந்தது. அவங்க கிட்ட பேசி அவங்க கிட்ட பழகிறதுக்கு. அவங்க சொன்னாங்க, அவங்க பேர் நான் மறந்துட்டேன், ரொம்ப நல்ல பேர். ஆனா அவங்க எல்லாமே ட்ரஸ்ட்டுக்கு தான் எழுதி வச்சிருக்காங்க. அவங்க சொன்னாங்க எனக்கு எந்த விதமான இதுவுமே இல்ல, லாஸ்டா நான் டெத் ஆகுறப்ப அந்த லாஸ்ட் லீஃப் மாதிரி அப்படியே ஸ்லோ மூமெண்ட்ல வந்து நான் அப்படியே கீழே விழுந்து நான் டெத் ஆயிருவேன். ஸோ லைஃப் இஸ் தட் சிம்பிள். நம்ம அதை மட்டும் புரிஞ்சுட்டு வாழ்ந்தோம் அப்படின்னாலே நல்லா இருக்கும் வாழ்க்கை. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அப்படியே காம்ப்ளிகேட் பண்ணி இது பண்ணி அது பண்ணி பிடிச்சத பண்ணி வரத செஞ்சு நிம்மதியா ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம்னா நல்லா இருக்கும். இது வந்து புத்தகம் வந்து நமக்கு நிறைய இடத்துல சொல்லி கொடுக்கும். இப்ப நம்ம படிக்கிற நாம இந்த மாதிரி ஒரு 4 விஷயத்த இதுதான் ஈஸி தான் அப்படின்னு நம்ம எடுத்துரைச்சனாலே போதும், ஒரு மாதிரி ஈஸியாவே வாழ்ந்துட்டு போயிடலாம். இந்த வன்மம் அது எல்லாத்தையும் குறைச்சிட்டு ஒரு மாதிரி ஈஸியா நான் இது எக்ஸாக்டா ஏன் நான் வந்து இந்த பர்டிகுலர் ரீசன் சொல்ல நினைச்சேன்னா, நான் வந்து ரொம்ப படிச்சுட்டே இருக்கேன், ஜோன் அவுட்லயே இருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு என் ஃபேமிலி ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல, ஒரு முஸ்லிம் ஃபேமிலில இருந்து வெளியே வந்து படிச்சு வெளியூர்ல போய் வேலை செஞ்சு இருக்கிறதெல்லாம் இட்ஸ் நாட் தட் ஈஸி. ஸோ அதுக்கு என் பேரண்ட்ஸ் எனக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஏன் படிச்சுட்டே இருக்கேன், என்னை ஏன் வெளியே விட்டு வச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு கேள்வி கேட்ட அதே சொந்தக்காரங்களே அந்த புக்ஸ் தான் சேர்த்து வச்சது. ஸோ அதுக்காக நான் தான் சொல்லணும்னு நினைச்சேன். அப்படியெல்லாம் என்ன கேள்வி கேட்டு ஏன் அப்படி அனுப்புறீங்க இப்படி அனுப்புறீங்க, பொண்ணு என்ன ஹைதராபாத்ல இருக்கா, அப்படி இருக்கான்னு உங்களுக்கு எப்படி தெரியும், என்ன சென்னையில விட்டு வச்சிருக்கீங்க, இவ்வளவு ஏஜ் ஆயிடுச்சு, இதெல்லாம் கொஸ்டின் அவங்க ரைஸ் பண்ணப்போ என் பேரண்ட்ஸ் எனக்கு தே ஆர் வெரி சப்போர்ட். ஐ எம் பிளெஸ்ட் ஃபார் தட். அந்த ஒரே ஒரு புத்தகம், அந்த 2 லைன் தான் என் ஃபேமிலியை சேர்த்து வச்சது. சோ அதான் சொல்லணும்னு நினைச்சேன். இது வந்து ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு வந்து எதெல்லாம் வந்து நீ பண்ணக்கூடாது, இதெல்லாம் என்ன பண்ணிட்டே இருக்கு, இதுக்கெல்லாம் நீங்க அலோவ் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு சொன்னாங்களோ அந்த எல்லா விஷயத்துலதான் நான் வின் பண்ணி அவங்களுக்கு காட்டிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் தட். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.